அடுத்ததாக உரையாளர்களின் உரைப்பகுதி. தமிழியலுக்கு பேராசிரியர் தமிழவனின் பங்களிப்பு குறித்தான இன்றைய அமர்வு அவரின் இலக்கியவியல் ஆய்வுகளை மையமிட்டு அமைகிறது. அதில் முதலாவதாக திரு சண்முக விமல்குமார் உரையாற்ற உள்ளார். திரு சண்முக விமல்குமார் நச்சினார்கனீரின் தொல்காப்பிய கோட்பாடு என்னும் தலைப்பில் திராவிட பல்கலைக்கழகம் ஆந்திராவில் முனைவர் பட்டம் பயின்று வருகிறார். ராம் சந்தோஷ் உள்ளிட்ட பெயர்களில் கவிதை, கதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் எழுதி வருகிறார். சொல்வெளி தவளைகள், இரண்டாம் பருவம் ஆகிய கவிதை தொகுதிகளையும் தொல்காப்பிய வழி திறனாய்வு என்ற ஆய்வு நூலையும் எழுதியுள்ளார். இவரின் முதலிரு கவிதை நூல்கள் சாகித்ய அகாதமி யுவ புரஸ்காருக்கான குறும்பட்டியலில் இடம்பெற்றது. தற்போது தமிழவனும் கவிதை இயலும் என்னும் பொருண்மையில் உரையாற்ற திரு சண்முக விமல்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் பேசலாம். நீங்க வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது, நான் பேசுகிறேன். எல்லா பேராசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு விஷயம் காரணம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஜேஎன்யூ. அதில் வந்து திரும்பவும் ஒரு முறை, ஏற்கனவே ஒரு முறை நான் நேரில் வந்திருக்கேன். திரும்பவும் ஒரு முறை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ஒன்று. அது வந்து அந்த வாய்ப்பு என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் தமிழவன் அவர்கள் குறித்து அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷம். இன்னைக்கு என்னுடைய கட்டுரை வந்து இந்த தலைப்பை எனக்கு பொதுவாக தான் கொடுத்தாங்க. அந்த கொடுக்கும்போது நான் வந்து எடுத்துக்கிட்ட தலைப்புங்கிறது வந்து கவிதைகள் சார்ந்து. அதை எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா வந்து தமிழவன் குறித்து பல கூட்டங்கள் வந்து தமிழகத்திலையும் தமிழகம் அல்லாத பல இடங்கள்ல நடத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து விடுபட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்துட்டே இருந்தேன். அது என்ன அப்படின்னா, அந்த கூட்டங்கள்ல மட்டும் கிடையாது. தமிழவனின் மாற்றுக்குரல் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை வந்து சகாதேவன் அவர்கள் வந்து தொகுத்திருக்கிறார். அந்த தொகுப்புலையும் நீங்க பாத்தீங்கன்னா கூட தமிழுடைய பலதரப்பட்ட பரிணாமங்கள், குறிப்பா அவர் கர்நாடகத்துல வந்து அவர் எப்படி வந்து தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இலக்கியம் குறித்தும் அரசியல் குறித்தும் அவர் செயல்பட்டு வந்தாருங்கிற கோணத்துல கூட அதுல கட்டுரைகள் இருக்கு. ஆனால் அதுல வந்து தமிழவனுடைய கவிதைகள் சார்ந்த பங்களிப்புகள் குறித்து வந்து அந்த புத்தகத்திலையுமே இல்லை. ஸோ அந்த அடிப்படையில வந்து இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய கவிதைகள் சார்ந்த பங்களிப்புகள் வந்து எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத வந்து தொகுக்கவும் வாசிக்கவும் விமர்சிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையுடைய என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. தமிழவனை பற்றிய இந்த மாதிரியான அவருடைய கட்டுரைகள் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு பெரிய தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய நூல்கள் வந்து பல நூல்கள் வந்து தற்போது வந்து பதிப்பில் இல்லை. அதை தொகுக்கிறதுலையும் அதை வந்து திரும்ப பயன்படுத்துறதுலையும் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் எதிர்கொண்டு சில குறிப்பிட்ட நூல்கள், பிறகு அவர் கவிதை சார்ந்து எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள் இருக்கக்கூடிய எல்லா நூல்கள், அதே மாதிரி தொகுக்கப்படாத கட்டுரைகள், அதையெல்லாம் தொகுத்து வந்து சில தரவுகளை வந்து நான் முதல்ல தொகுத்துக்கிட்டேன். அந்த தொகுத்துட்டு அதை வந்து எந்தெந்த அடிப்படையில இவர் வந்து கவிதைகளை வந்து அணுகி இருக்கார் அப்படிங்கிறத வந்து பிறகு வந்து பகுக்க செஞ்சிருக்கேன். அந்த பகுத்துட்டு அதனுடைய வாசிப்பினுடைய முடிவுகள் தான் இந்த கட்டுரையா இருக்கு. அந்த அடிப்படையில வந்து சில நூல்களை மட்டும் நான் முதல்ல சொல்றேன். 20ஆம் நூற்றாண்டு கவிதை, இது வந்து மொத்தம் 540 பக்கங்கள் கொண்ட ஒரு, அதற்கு முந்தி எழுதப்பட்ட, குறிப்பா வந்து புதுக்கவிதை 4 கட்டுரைகள் போன்ற பல்வேறு நூல்களுடைய ஒரு திரட்டு நூல். அதுக்கடுத்து தமிழ் கவிதையும் மொழிதல் கோட்பாடும், இது வந்து மறுபதிப்பா இப்போ வந்திருக்கு. பழந்தமிழ் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள், திராவிடம் தமிழ் தேசம் கதையாடல், நவமார்க்சிய வழியில் திராவிட தமிழ் சிந்தனைகள், புதுக்கவிதையில் பெண் கவிஞர்கள், இளையவர்களின் புதுக்கவிதைகள், ஈழப்புதிய கவிதைகள், தமிழ காவிய மீமாம்சை, இதெல்லாம் இது கன்னட நூல். ஸ்ரீலங்கா தமிழ் கவிதைகளோ, இதுவும் கன்னட நூல் தான். நிச்சயம் பொசத்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சங்க கவிதைகளினுடைய ஒரு திரட்டு, இது கன்னட நூல். அது மாதிரி உதிரி கட்டுரைகள் நிறைய. இந்த மாதிரியான கவிதை சார்ந்து இவர் எழுதிருக்கக்கூடிய கட்டுரைகள் அப்படிங்கிறது வந்து நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் வந்து கவிதை சார்ந்து எழுதியிருக்கிறாரு. இந்த பங்களிப்பை வந்து தொகுத்து நீங்க பகுத்து பார்க்கும் பொழுது, ஏன்னா இதை வந்து இந்த ஆர்டர்ல அவர் எழுதல, ஆனால் இதை தொகுத்தும் பகுத்தும் பார்க்கும் பொழுது இந்த பங்களிப்புகளை வந்து 7 வகைகளா வந்து நான் பிரிச்சிருக்கிறேன் என்னுடைய கட்டுரையில. முதல் விஷயம் வந்து கவிதை தொடர்பான வரலாற்று எழுத்துக்கள் அப்படிங்கிறது. 2வது வந்து கவிதை தொடர்பான ஆய்வு பணிகள். 3வது கவிதை தொடர்பான கோட்பாட்டாக்க முயற்சிகள். 4வது கவிதை விமர்சனங்கள்.
அடுத்து வந்து கவிதை தொடர்பான துப்பாக்க வேலைகள், அடுத்து வந்து தமிழ் கவிதை தொடர்பான கன்னட ஆங்கில நூல்கள், அடுத்து ஒப்புநோக்கிய கண்ட முடிவுகள் அப்படிங்கிறது. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 பக்கங்கள் எழுதியிருக்காரு. இத்தனை வகைப்பட்ட தன்மைகள்ல வந்து அவர் வந்து பங்களிப்பு செஞ்சிருக்காரு கவிதை சார்ந்து. அது ஏன் வந்து இது நாள் வரை பெரிதாக அடிக்கடி பேசப்படுவதில்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய மைய கேள்வி. இதுல இருந்து நான் பெற்ற முடிவுகள் அப்படிங்கிறது வந்து நான் இந்த ஆர்டர்லயே கொஞ்சம் ஆர்டர் இல்லாமையே நான் சொல்லிடுறேன். குறிப்பா வந்து இவர் வந்து தொடக்க காலங்கள்ல வந்து கவிதை சார்ந்த வரலாற்று எழுத்துக்களுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்திருக்கிறாரு. கவிதை சார்ந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து நாம் அடிப்படையில பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய அந்த வரலாறு நூல் மாதிரி கிடையாது. அதாவது ஒரு ஆசிரியர் அவருடைய நூல் பெயர், ஆசிரியர் பெயர், வருஷம், அந்த மாதிரியான வரலாறு கிடையாது. இது வந்து அந்த வகைமை, அதனுடைய உள்ளடக்கம், அது எப்படி வந்து அந்த வகைமை வந்து நம்ம தமிழ் சூழலுக்கு வந்தது, அந்த வகைமை தற்போது எப்படி பரிமாணம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உள்ளடக்கிய ஒரு வரலாறா தான் இருக்குது. அவர் குறிப்பிடும்போது இதை வரலாற்று எழுத்துக்களாக குறிப்பிடவில்லை என்று சொன்னாலும் கூட தமிழ் கவிதை சார்ந்த வரலாற்று எழுத்துறையில் தமிழவன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பெயராக இருப்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இந்த கட்டுரைகள்ல இருக்கு. குறிப்பா வந்து புதுக்கவிதையும் 4 கட்டுரைகளும், அந்த கட்டுரை அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல அவர் எழுதியிருக்கிறாரு. பாரதிதாசன் சார்ந்து 20களில் தமிழ் கவிதை குறித்து வரும்பொழுது 80களில் புதுக்கவிதை, காலமும் கருத்தும், அது மாதிரி எல்லாம் வரும்போது அவர் வந்து கவிதையுடைய வடிவம், குறிப்பாக அது செய்யுள்ள இருந்து புதுக்கவிதையாக பரிணாமம் அடைந்த விஷயத்தையும் சொல்றாரு. அதே போல 80களில் உள்ளடக்கம் சார்ந்து ஒவ்வொரு கவிஞரையும் எடுத்துக்கிட்டு அவர் உள்ளடக்கம் சார்ந்து மாறி வந்த விஷயத்த வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒரு பீரியட் வரைக்கும் அவர் குறிப்பா வந்து இந்த மாதிரியான கவிதை சார்ந்த வரலாற்று எழுத்தியலை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பாரதி எங்க ஆரம்பிக்கிறாரு, பாரதியினுடைய ஆதாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது 20ஆம் நூற்றாண்டு இல்ல, அது 19ஆம் நூற்றாண்டுடைய அந்திமத்திலிருந்து ஆரம்பிக்குது, வள்ளலாரிலிருந்து ஆரம்பிக்குது. அங்க மாதிரியான முடிவுகளை தராரு. பாரதியிலிருந்து பிரிஞ்ச இருவேறுபட்ட மரபா வந்தவர் நா பிச்சமூர்த்தியையும் அதே போல பாரதிதாசனையும் சொல்றாரு. 2 பேருமே பாரதியுடைய வாரிசுகள் தான் அப்படின்னு ஒரு கட்டுரையில சொல்றாரு. இதன் மூலயமா தான் இந்த 2 ஆளுமைகளினுடைய குணமும் பாரதியிடம் இருந்ததுனால தான் அவர் வந்து மகாகவியாக இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல இந்த புதுக்கவிதை வரலாற்றுல யார் பெயரெல்லாம் பெரும்பாலும் விடப்படும் விட்டிருக்காங்களோ அந்த பெயர்களை எல்லாம் வந்து இந்த கவிதை தொகுப்புல இந்த கவிதை சார்ந்த கட்டுரைகள்ல நீங்க பார்க்கும் பொழுது அந்த பெயர்கள் அந்த காலத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெயர்களாக இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக பார்ப்பன நவீனத்துவம் சார்ந்த எழுத்துக்கள்ல இருந்து நீங்க பார்க்கும் பொழுது பாரதிதாசன் அப்படிங்கிறது வந்து புதுக்கவிதை மரபுல இருந்து ஒதுக்கி வைக்கிறது வந்து வழக்கம்தான். அந்த அடிப்படையில இவர் வந்து பாரதிதாசனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாரதிதாசனா பல கட்டுரைகள்ல வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருக்கிறார். தொடக்க காலங்கள்லயும் அவர் வந்து பாரதிதாசன் எந்த மாதிரியான உள்ளடக்கம் சார்ந்து எழுதியிருக்கிறாரு, அவர் எப்படி வந்து பாரதியிலிருந்து கிளைப்பெறிஞ்சு வராரு, அப்புறம் பாரதிதாசன் மரபு ஏன் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு எழுதுறாரு. அதே சமயம் பிற்காலத்துல வந்து திமுகவினுடைய தமிழ் மொழி அடிப்படையிலான கோட்பாடுகளுக்கு பாரதிதாசனுடைய கவிதை எந்த மாதிரியான ஆதாரமாக அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில வந்து பாரதிதாசன் கவிதை வரலாறுல பாரதிதாசனுடைய முக்கியத்துவத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். இது வந்து அவருடைய கவிதை வரலாறு சார்ந்த எழுத்து. அதே போல பாரதிதாசன் தமிழ் தேசிய கட்டுமானத்துல வந்து எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. இது வந்து கவிதை அடிப்படையாக கொண்ட வரலாறு. 2 வரலாறையும் அவர் எழுதியிருக்கிறாரு. கவிதை அடிப்படையிலான வரலாறையும் அவர் எழுதியிருக்கிறாரு, கவிதை அந்த வகைமை சார்ந்த வரலாறையும் அவர் எழுதியிருக்கிறார். இதுல வந்து பூப்பாரா பத்தியும் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. இன்றைக்கு வந்து பூப்பாரா கவிதை தொகுப்பு வந்து பதிப்பிக்கப்பட்டிருக்கிற பெருமாள் முருகன் பதிப்பிச்சிருக்கிறார். அதுல வந்து அவருடைய கவிதைகள் முதல்ல பதிப்பிச்சிருந்தா நிச்சயம் வந்து அவர் தான் வந்து புதுக்கவினுடைய தந்தையாக மாறி இருக்க, அதாவது நவீன கவிதைகளுக்கு தந்தையாக ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கும் சொல்லிட்டு இவர் வந்து இதை கரெக்டா காயின் பண்ணல அப்படின்னாலையும் நா பிச்சமூர்த்திக்கு முன்னாடியே வந்து பூப்பாரா தான் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு கட்டுரையில வந்து சொல்றாரு.
ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த வரிசை கிரமப்படுத்துறதுலங்கிறது வந்து ரொம்ப ஒருமையா இதெல்லாம் வந்து கையாண்டிருக்காருங்கிறது தான் நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி அதே மாதிரி தமிழ் நவீனத்துவ கவிதை மரபு அப்படின்னு எடுத்துக்கிட்ட போதும் முக்கியமா சொல்றாரு. தமிழ் நவீனத்துவ கவிதை அல்லது தமிழ் நவீனத்துவம்ங்கிறது வந்து வேற, மேற்கத்திய நவீனத்துவங்கிறது வேற அப்படின்னு சொல்றாரு. இது பல அறிஞர்கள் இப்ப சமீபமா சொல்லிட்டு வர கருத்து தான். அந்த அடிப்படையில வந்து மேற்கத்திய நவீனத்துவம் அப்படிங்கிறது வந்து மரபு அடிப்படையிலானதுல இருந்து கிளஞ்சு வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி தமிழ்ல யாரெல்லாம் வந்து தமிழ் மரபுல இருந்து கவிதையை வந்து தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சீமணியவை வந்து அவர் வந்து முக்கியமா வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த அடிப்படையில வந்து தமிழ் மரபிலிருந்து கிளைச்ச ஒரு நவீனத்துவ கவிஞருங்கிறத வந்து சீமணியை சொல்லி அவருடைய முக்கியத்துவத்தை பல இடங்கள்ல சொல்றாரு. அதே மாதிரி யார் ஞானக்குத்தனையும் அவர் வந்து இது பண்றாரு, ஆத்மாநாம சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தமிழ் சார்ந்து வரக்கூடிய கவிஞர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது, மரபிலிருந்து கிளைத்த கவிஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதுங்கிறத பல கட்டுரைகள் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல மேற்கத்திய கவிதை சார்ந்து வந்த போது அதை வந்து எழுதக்கூடிய கவிஞர்கள் வந்து எந்த அளவுல நேரடியான பாதிப்பை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. பிரமிழ் சார்ந்து எழுதும் போது பிரமிழ் வந்து எப்படி வந்து மேற்கத்திய கவிதைகளை வந்து போலி செய்தி எழுதினார் அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல எழுதுறார். அதை வந்து ஒரு முறையா அவர் விளக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதற்கு மறுப்பாக வரிக்கு வரி வந்து கவிஞர்களை வந்து அவர் எடுத்துக்காட்டி ஒரு கட்டுரை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. தற்போது ஒரு ஒப்பியல் இந்த மாதிரி போலி அந்த மாதிரியான ஒரு கட்டுரை வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிச்சயமா அந்த கட்டுரை வந்து முக்கியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப வந்து நம்ம வந்து நிறைய கவிஞர்களை வந்து வரலாறுல வந்து மறந்துட்டு இருப்போம். குறிப்பா வந்து ஆத்மானாம் கூட இப்ப பதிப்புல இல்லை அப்படிங்கறதுனால வெறும் பெயரளவுல தான் நம்ம எல்லாம் நினைவு கூறுறோம். பிரம்மராஜனும் கவிதைகள் வந்து பெருசா என்னுடைய வாசிப்புல இருந்து நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு சமகால கவிஞர் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த பேர்கள் எல்லாம் பெரும்பாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அந்த காலத்துல வந்து வைத்தீஸ்வரன் கவிதைகளை வந்து ரொம்ப முக்கியமா நிறைய இடங்கள்ல வந்து பேசியிருக்கிறார். இப்ப வைத்தீஸ்வரன் கவிதைகளும் பெருசா பேசுறது இல்லை. அப்போ இந்த இந்த நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது இந்த கவிதை வரலாறு வந்து எப்படியாவது வந்து முதல்ல இருந்து உருவாகி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பல்வேறு சான்றுகள் வந்து இந்த எழுத்துக்கள் இருந்து கிடைக்குது. குறிப்பா புதுக்கவிதைகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரை படிக்கும் பொழுது புதுக்கவி இப்போ கு அழகிரிசாமி பத்தியும் ஜெயகாந்தன் பத்தி எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை படிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியம்ங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து மேலை வகை வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதையை தான் வந்து அவங்க எழுதி மிகப்பெரிய இடத்தை வந்து அடையிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே புதுக்கவிதையை வந்து ஏத்துக்கிறதுல உடன்பாடு இல்லை. இவங்க ரெண்டு பேருமே அதை வந்து ரொம்ப காட்டமா இது பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதற்கான பல்வேறு சான்றுகள் வந்து அவங்க எந்த அடிப்படையில இதை வந்து சொன்னாங்க, அதை ஏன் அவங்க மறுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் வந்து அவங்க புதுக்கவிதைகள் அப்படிங்கிற கட்டுரையில வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி தமிழ்ல தொடர்ந்து வந்து நவீனமாக வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய ஓர்மை இருந்துட்டே இருந்திருக்கு. அது வந்து அவர் குறிப்பா வந்து தொடக்க காலங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து உந்துதல் பெற்று ஒரு அரசியல் தன்மைக்கு வந்து பிறகு அதுல இருக்கக்கூடிய இதுல உடன்பாடு ஏற்படாமல் ஒரு மார்க்சிஸ்டான பின்னணிங்கிறது வந்து தமிழவனுக்கு இருக்கு. அப்ப இருந்து அவருக்கு வந்து தமிழ் நவீனப்பட வேண்டும், தமிழ் நவீனப்பட்டால்தான் தமிழன் நவீனப்படுவான் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவர் கட்டுரைகள்ல பல இடங்கள்ல இருக்கு. அதை வந்து அவர் கவிஞர்கள் கிட்டையும் எதிர்பார்க்கிறார். தமிழ் கவிஞனுக்கு வந்து தமிழ் சார்ந்த கடப்பாடு வேண்டும், அதாவது கமிட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் அவர் வந்து ஞானக்குத்தன் பிரமிழ் அப்படிங்கிற வந்து சொல்றாரு. அரூப்பை வந்து மறுக்கிறதுக்கான காரணமும் அங்கிருந்து தான் அவருக்கு வருது. பாரதிதாசனை பத்தி பேசும்போது வால்ட் விட்டமனை வந்து கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல எழுதுறாரு. தமிழ்னுடைய மெத்தடாலஜில ஒண்ணு உண்டு,
அதாவது அவர் மேற்கத்திய கோட்பாடுகள் சார்ந்து தமிழ்ல எழுதும்போது அதை வந்து தமிழ் சார்ந்து எழுதக்கூடிய இது இருக்கு. அதாவது தமிழ்ல அதற்கான ஆதாரங்கள் இருக்கா, தமிழ்ல இத எடுத்துக்கிறதுக்கான ஒரு தளம் ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிறத பத்தி அவர் ஆராய்ச்சி பண்றாரு. குறிப்பா அந்த மொழிதல் கோட்பாடுகள் அதுதான் நடக்கும். அவர் எடுக்கிறது வந்து பக்தினுடைய இதுதான் மொழிதல் கோட்பாடு தான். அதை வந்து தமிழ்ல கூற்று கோட்பாடோட ஒப்பிட்டு எழுதுவார். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, பாரதிதாசனை வந்து இவர் வந்து உலக கவிஞர்னு சொல்றதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குது. ஆனா அவர் வந்து வெறுமனே தமிழ்னு தான் நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து ஒரு உலக கவிஞரா வந்து நம்ம எடுத்துக்கிட முடியும் அப்படிங்கிறது வந்து பலருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும். அதுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, வால்ட் விட்மன் கிட்ட போயிடுறாரு. வால்ட் விட்மன் வந்து ஒரு அமெரிக்க தேசியவாதத்தை வந்து கற்பனை பண்ண ஏக்கமா கொண்டிருந்த ஒரு கவிஞர். அந்த அடிப்படையில வந்து அவரு முக்கியமான கவிஞரா அங்க அறிக்கப்படுறாரு. அவரை வந்து நம்ம வந்து ஒரு உலக கவிஞரா, நமக்கான கவிஞராகவும் நம்ம எடுத்துக்கும் போது இவரும் அதை தான் எழுதினாரு, அவரும் அதை தான் எழுதினாரு. அது எந்தெந்த வகையில அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து மொழி வழி சார்ந்த தேசியத்தை வந்து அவங்க வந்து கற்பனை பண்ணியும் ஏக்கம் கொண்டும் அதை எப்படி அவங்க கட்டமைச்சாங்க, அது பின்னால எப்படி தேசியம் சார்ந்த இதுக்கு வந்து இது பண்றதுங்கிறதா சொல்றாரு. அதே போல பாரதிதாசன் மட்டுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற கட்டுரையில நீங்க பாத்தீங்கன்னா ஈழத்திலயும் இந்த மாதிரி ஒரு மொழி வழி சார்ந்த கனவு வந்து வச்சு எழுதினவர் வந்து மகாகவி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாரு. இந்த அடிப்படையில வந்து தமிழுடைய நீங்க நேர்காணல்கள், நான் அவருடைய நேர்காணல்கள் தொகுத்து இப்ப நூலாக பதிப்பிக்க போறேன். அவருடைய நேர்காணல்களை நீங்க படிச்சீங்கன்னா கூட தமிழ் அப்படிங்கிற ஒன்றும் தமிழ் இலக்கியமும் சரி, அது ரெண்டுமே வந்து வெறுமனே வந்து தமிழ்நாட்டை மட்டுமே மையமிட்ட எழுத்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அவர் வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் அவர் வந்து மகாகவி பற்றிய ஆராய்ச்சிகளுக்கும் அவர் போறாரு. அதே மாதிரி இளம் சார்ந்த கவிதைகள் இதுவும் அவர் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருப்பது ஒரு காலத்துல வந்து வெளிப்படுது. அதற்கு வந்து அந்த காலத்துல நடந்த ஈழம் சார்ந்த போர் வந்து அவர் ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு மனநிலைக்கு வந்து அவர் ஆட்படுத்திருக்கு. தமிழ் உணர்வின் வரைபடம் அந்த மாதிரியான தொடரெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்காரு. பிற்காலத்திலையும் அவர் அந்த மாதிரியான அது சார்ந்து அதிலிருந்து பெரிய இதாகி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த அடிப்புல பார்க்கும்போது ஈழம் சார்ந்த கவிதைகளையும் வந்து மகாகவி பத்தி எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஈழம் சார்ந்த கவிதைகளை வந்து தேர்ந்தெடுத்து தொகுத்திருக்கிறார். இந்த தொகுத்த கவிதைகளை வந்து வெறுமனே தமிழுக்கு மட்டும் அறிமுகப்படுத்தாம இதை வந்து கன்னடத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்ய வச்சு அங்கேயும் அதை வந்து பிரபலப்படுத்தியிருக்கிறாரு. அதே போல சங்க கவிதைகள்லயும் அவர் வந்து குவெம்பு பாஷா சமிதிக்காக மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி தமிழ் சார்ந்த ஓர்மை, தமிழ் கவிதை சார்ந்த ஓர்மையை வந்து வெறுமனே தமிழ்நாட்டுல மட்டும் அல்லாமல் கர்நாடகத்துல பண்றதுக்கும் நிறைய முயற்சிகள் அவர் எடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈழம் சார்ந்த கவிதைகளை தொகுக்கிறதாகட்டும், சங்க இலக்கியங்கள் சார்ந்த கவிதைகளாகட்டும். அதை விட முக்கியமா அவர் பண்ண வேலை அப்படிங்கிறது வந்து தமிழ காவிய மீமாம்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநூல்ல வந்து கன்னடத்துல எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான நூல். இந்த நூலினுடைய முக்கியத்துவம் அது வந்து கர்நாடகத்துல செய்தக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கறத வந்து 2 நாள் கழித்து பேசக்கூடிய ஜெயலலிதா அம்மா வந்து பேசுவாங்க. நான் அந்த கட்டுரையை ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். ரொம்ப விரிவா அதுல எழுதியிருக்கிறாங்க. குறிப்பா இந்திய கவிதைகள் அப்படின்னு வந்து கர்நாடகத்துல பேசக்கூடிய கவிதைகள்ங்கிறது இன்றளவிலும் சரி, நான் இந்திய கவிதைகள்ல வந்து கன்னட மொழி வாயில தான் படிச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து அது வடமொழி கவிதைகள் மட்டும்தான். ஸோ அந்த அடிப்படையில வந்து இந்திய கவிதைங்கிறது வெறுமனே வடமொழி கவிதைகள் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய நோக்கமா அந்த நூல்ல வெளிப்படுது. அதுல வந்து அவர் தமிழ் காவிய மீமாம்சைன்னு சொல்லிட்டு தொல்காப்பிய அடிப்படையிலான கவிதைகள் சார்ந்து நிறைய பேசுறாரு. பிற்காலத்துல ஒரு கட்டுரையில வந்து ஆங்கிலத்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது ரொம்ப பின்னாடி வந்த ஒரு கட்டுரை. அதுல வந்து திராவிடியன் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த திராவிடியன் பொலிட்டிக்ஸ்ங்கிறது வந்து வடமொழி கவிதைகள்ல இருந்து இந்த கவிதைகள் வந்து எப்படி மாறுபடுதுங்கிறது, அதுவும் வந்து அடிப்படையில வந்து தொல்காப்பியம் தமிழ் கவிதைகள் சார்ந்த ஒரு கட்டுரை தான். அதே மாதிரி புதுக்கவிதையில் பெண் கவிஞர்கள் அப்படின்னு ஒரு கருத்தரங்கமும் நடத்திருக்காரு. இதெல்லாம் வந்து தொகை நூல்களுக்கு இல்ல வருது. இப்ப வந்து அவர் வந்து புதுக்கவிதை வரலாறு எழுதியிருக்காரு. புதுக்கவிதை எந்த நோக்கில் ஆய்வு செய்யப்பட வேண்டும்னு கனவு கண்டிருக்காரு. எந்த விஷயங்கள் வந்து வேறு மொழிகளுக்கு போகணும் அப்படிங்கிறதுலயும் அவர் ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காரு. அதுக்கு பல்வேறு வகைகள்ல அவர் வந்து தொகை நூல்களை வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் அவருக்கு வந்து கவிதை சார்ந்த தொகை நூல்களை அவர் வெளியிட்டதை நான் சொல்லி ஆகணும். அதுல வந்து ஒரு
நிறைய தொகை நூல்கள் கொண்டிருக்காரு. அதுல வந்து புதுக்கவிதை பெண் கவிஞர்கள் பத்தி இப்ப என்ன பண்றாங்கங்கிறது வந்து ஒரு ஆர்வமா அவருக்கு வெளிப்பட்டிருக்கு. அதை வந்து ஒரு கருத்தரங்கமா நடத்தி அதை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்தரங்கத்தினுடைய மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறது வந்து அதை நூலாக்கம் செய்யும் போது அந்த கருத்தரங்கத்துல சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகளை ஒட்டி நடந்த எல்லா விவாதங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டேப் பண்ணி அதையும் வந்து உட்படுத்தி ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. சமீபத்துல சாகித்ய அகாடமியில அவர் பொறுப்புல இருந்த போது இளம் கவிஞர்கள் இது பண்ணி அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் வந்து தொகுத்து அதையும் அவர் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு. இதுல எது சொல்றேன்னா, ஸோ அப்படி நீங்க பார்க்கும் பொழுது எப்படின்னா, இப்போ சங்ககால கவிதைகள் பத்தியும் அவர் வந்து பழந்தமிழ் அமைப்பியல் குறியியல் ஆய்வுகள்ல பேசியிருக்கிறாரு. இப்படி நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்டாள் பத்தி ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவர் பேசியிருக்கிறாரு. மொழிதல் இதுல வந்து பேசியிருக்கிறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சங்ககால கவிதைகள் சார்ந்தும் அவர் எழுதியிருக்கிறாரு, பக்தி கால கவிதைகள் சார்ந்தும் எழுதியிருக்கிறாரு, பாரதி சார்ந்து, பாரதிதாசன் சார்ந்து, அதுக்கு பின்னால் வந்த முடியரசன், சுரதா, கண்ணதாசன், அந்த மாதிரி எக்கச்சக்கமான இது என்னால அந்த பெயர் பட்டியல்ல வந்து தொகுக்கணும்னு நினைச்சு என்னால அது முடியல. ஏன்னா அவ்வளவு கவிஞர்கள் குறித்து வெறுமனை பெயர் உதிர்த்தலாக அல்லாமல் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அது வந்து பிற்காலத்துல வந்த பெண் கவிஞர்கள் அல்லது பெண்ணிய கவிதைகள் சார்ந்து வரைக்கும் வந்து அதற்கு அடுத்து இப்போது வந்து இளையவர்கள் என்ன மாதிரி எழுதுறாங்க அப்படின்ற வரைக்கும் அவருக்கு அது போயிருக்கு. ஆக இத்தனை ஆண்டுகளுமே வந்து அவர் கவிதையை சார்ந்துதான் செயல்பட்டு இருக்கிறாரு. அவருடைய நேர்காணல்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழவன் அப்படிங்கிற ஒரு இன்டலெக்சுவல் வந்து உருவாகி வந்த விஷயம்ங்கிறது வந்து இப்ப கார்லோஸ் அந்த விஷயம்ங்கிறது வந்து கோட்பாடு சார்ந்து எல்லாமும் இருந்தாலும் கூட தமிழவன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து உருவாகி வந்ததுங்கிறது வந்து முழுக்க முழுக்க அவருடைய கவிதை ஈடுபாடு சார்ந்து மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு அவரே வந்து ஒரு இடத்துல தன்னுடைய நேர்காணல் சொல்றாரு, கவிதை வந்து பொதுக்கவிதை ஏத்துக்கிறதுங்கிறது வந்து எனக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா வந்து மார்க்சியர்கள் அந்த காலத்துல வந்து பொதுக்கவிதை வந்த போது மார்க்சியர்கள் வந்து அதை ஏத்துக்கல. அவர் வந்து அடிப்படையில ஒரு மார்க்சியர், ஆனா புதுக்கவிதை ஏத்துக்கல. இவருக்கு வந்து என்ன கிரைசிஸ் வருது அப்படின்னா, புதுக்கவிதையும் ஏத்துட்டு மார்க்சியவாதியாகவும் இருக்கணும் அப்படிங்கறதான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஸோ அந்த அடிப்படையில தான் அவர் வந்து அமைப்பியல் அறிமுகம் கிடைச்சு அல்தூசர் கிட்ட போய் ஸோ அப்படி வர ஆக முழுக்க முழுக்க வந்து கவிதையை சார்ந்து கவிதையை ஏத்துக்கிறது, கவிதையில இருக்கக்கூடிய வாழ்வியல் சிக்கல்கள் என்ன, அதுதான் முழுக்க முழுக்க அவருடைய தேடுதலாக இருந்திருக்கிறது. அதுல வந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு விமர்சன முறை வந்து அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா பேசணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மொழிதல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து இவர் ஏற்கனவே பேசினது வந்து எல்லாமே வரலாறு உள்ளடக்கம் சார்ந்த முறை. இது அதுக்கு அடுத்து இப்ப பேசக்கூடிய விஷயம் அவர் வந்து தமிழ் கவிதையை வந்து எப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணலாம், எந்த வகையில விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து அவருக்கு எழுது. அது வந்து முழுக்க முழுக்க பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான உணர்வு சார்ந்த விஷயமாக அல்லாமல் வேறு வகையிலான ஒரு முறையில வந்து கை கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய நோக்கமாக இருக்கு. அந்த நோக்கத்துலதான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மொழிதல் கோட்பாடுக்கு போறாரு. அந்த மொழிதல் கோட்பாடு அவர் போகும் பொழுது இதை வந்து மிகேல் பக்தினுடைய மொழிதல் கோட்பாடு வருது. அது ஒண்ணும் கிடையாது. ஒரு வாக்கியம் நீங்க படிக்கிறீங்க, அந்த வாக்கியத்தை படிக்கும் பொழுது அதை யார் சொல்லியிருக்காங்க, யார் கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. யாரும் ஒரு சின்ன வாசகம் உண்டு, சுகத்துல வந்து சிறுநீர் கழிக்காதீர்கள்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை யார் படிச்சாலும் என்னன்னா அது அவங்களுக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா எழுதும் போது அதை யாரும் எதிரில இருக்க போறது கிடையாது. ஆனா கழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தன்னிலை வந்து முன்னிலையை நோக்கி சொல்ற மாதிரியான ஒரு வாக்கியம் தான். அப்படி இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், மொழியினுடைய ஸ்ட்ரக்சர். இந்த அடிப்படையில வந்து கவிதைகள் வந்து எப்படி யார் கவிதைகளுடைய தன்னிலை என்ன, முன்னிலை என்ன அப்படிங்கிற அடிப்படைக்கு போகி அவர் வந்து இந்த மொழிதல் கோட்பாடு ஆராய்ச்சியை வந்து அவர் பாக்குறாரு. இதுல வந்து அவர் முதல்ல ஆரம்பிச்ச ஆராய்ச்சிங்கிறது வந்து திருப்பாவனுடைய ஆராய்ச்சி தான். அந்த ஆராய்ச்சியில வந்து அவர் என்ன பண்றாருன்னா திருப்பாவை வாசிக்கும் பொழுது முழுக்க முழுக்க அதோட பக்திங்கிற ஸ்பிரிச்சுவல் பக்திங்கிற கான்செப்டை எல்லாம் விட்டுடுறாரு. மொழி அடிப்புல பார்க்கும்போது அது ஒரு உடல் சார்ந்த இயக்கமா வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து அவர் கண்டுபிடிச்சு தர்றாரு. நான் முதல் முறை அந்த கட்டுரையை எத்தனை வருஷம் முன்னாடி படிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப மிரட்சியா இருந்த ஒரு கட்டுரை அப்படி சொல்லணும் அது. ஏன்னா
அது நம்ம படிக்கிறது வேறையா இருக்கும். அதை படிக்கிறது தாண்டி அதோட ஒரு மொழியினுடைய உள்கட்டமைப்புல வந்து அது எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கும் போது ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகளை வந்து தமிழவன் வந்து சம்பாதிச்சிருக்காரு. அதுக்கு மறுப்பாதான் மொழிதல் கோட்பாடுங்கிறத வந்து திருமணம் விஸ்தாரம் பண்ணி இந்த திருப்பாவை கதையை தூக்கி கடைசியில போட்டு, ஏன்னா யாருக்கும் திரும்ப புரிய போறது இல்லை. ஸோ அதை வந்து அதனால வந்து இப்படி எழுதி முழுக்க ஒரு நூலா போட்டு அதை பண்ணியிருக்காரு. இதுலதான் அது வந்து தன்னிலை முன்னிலை, நீ நான் நீ அப்படிங்கறதா அந்த விமர்சன கோட்பாடு. அதை வந்து நம்ம மாத்தி சொல்லணும்னா தன்னிலை முன்னிலை அப்படிங்கிறது தான். இப்ப வந்து நிறைய பேர் வந்து பேசுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நிஜமும் கூட தமிழ் கவிதையில இப்ப வந்து இந்த மோனோபொலின்னு சொல்லக்கூடிய ஒற்றை குரல் அல்லது ஆதிக்க குரல்ங்கிற ரொம்ப குறைஞ்சு பாலிபோனியா மாறி இருக்குங்கிறத பலர் வந்து இப்ப வந்து ஒரு அப்சர்வேஷனாவே சொல்றாங்க. ஆனா இந்த கவிதையில சாதாரணமா நிகழல. இந்த மாற்றம் வந்து நவிதை கவிதைகள்ல தொடங்கி அது வந்து பிற்கால ஆரம்பிச்சு அது வந்து வானம்பாடி கவிதைகள்ல வந்து எப்படி இயங்கியிருக்கு, அதுக்கு பிறகுதான் அந்த பாலிபனிங்கிறது வந்து இப்ப வந்து சரளமா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாலிபனி வந்து கவிதைக்குள்ள வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி இது சாதாரணமா நிகழலைங்கிறது வந்து தமிழனுடைய கட்டுரைகளை படிக்கும்போது தெரியுது. அவர் வந்து இன்குலாப் கவிதைகளை வந்து இந்த நீ நான் அடிப்படையில வந்து நான் நீ அப்படிங்கிற அடிப்படையில வந்து விமர்சனம் பண்றாரு. அப்படி விமர்சனம் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்குலாப் கவிதைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் மயப்பட்ட ஒரு கவிதை, புரட்சிக்கு அழைக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படிங்கிறது தான். இன்னைக்கும் அந்த கவிதைகளை படிக்கும்போது உணர்ச்சியும் உத்வேகமும் நாம் அடையும். ஆனால் இந்த அடிப்படையில் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாரு, அதுல இருக்கக்கூடிய முன்னிலை அவர் யாரை வந்து கூப்பிடுறாரு, யாரை வந்து அரசியல் உத்வேகம் கொள்ள செய்கிறாரு அல்லது அப்படின்னா அவங்கள வந்து அந்த கவிதைகள் முழுக்கவும் பேசவே விடல அப்படிங்கிறத வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. அதாவது இந்த அரசியல் கவிதைகள் வந்து போலி அரசியல் கவிதைகளாக இருக்கிறது, அதாவது மொழியில நிகழ்ந்தது. இது இன்குலாப் வந்து வேணும்னே போய் செஞ்சாருங்கிறதெல்லாம் அவர் சொல்ல கிடையாது. ஆனா அவருடைய மொழியில வந்து கவிதையாக எழுதும் போது அது தண்ணீர் அது நடக்குதுங்கிறத வந்து அவர் எடுத்துக்காட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இது ஒரு சபால்டன் ஸ்டடிஸ் மாதிரி தான். இப்போ மொழியில வந்து நம்ம எழுதுறது ஒண்ணு, மொழியில அதுவா நிகழ்றது ஒண்ணு. இப்போ ரெண்டாவது நடக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லையா, இதை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பைனியர் ஒர்க்னு தான் என்னால சொல்ல முடியும். இதை இப்ப இந்த மாதிரியான ஒரு இதுல வச்சு நீங்க வந்து இப்ப சாதாரணமா இந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இப்ப வந்து கவிதை விமர்சனத்தை செய்யலாம். அதே மாதிரி இவர் ஒரு கோட்பாட்டாளர், எல்லாருக்கும் தெரியும். தமிழவன்னாலே கோட்பாட்டாளர் தான். அவருடைய மற்ற புனைவு சார்ந்த பங்களிப்பு எல்லாரையும் ஒத்துக்காதவங்க கூட அவர் வந்து கோட்பாட்டாளர்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கவிதை சார்ந்து ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுதும் சரி, கோட்பாட்டு ஆய்வுகளும் செய்யும் போதும் சரி, கவிதையினுடைய தரம் அப்படிங்கறது வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே பிறகு அதனுடைய கவித்துவம், அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து விட்டுறக்கூடாது. தமிழவன் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அதை பண்ணல. நான் ஆராய்ச்சி பண்றேங்கிறதுனால எல்லா கவிதைகளும் நல்ல கவிதைகள்னு அவர் எந்த முடிவுக்கும் போல. அதே போல கோட்பாட்டாக்கம் செய்யறதுனாலே வந்து தான் கோட்பாட்டாக்கத்திற்கு எடுத்துக்கொண்ட எல்லா கவிதைகளும் நல்ல கவிதைகள்னே அவர் சொல்லல. பல இடங்கள்ல அவரே வந்து சுயக்கூற்றா சொல்லியிருக்கிறாரு, இந்த விஷயங்களுக்காக இந்த சில கவிதைகள் நான் எடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் நல்ல கவிதை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கவிதை சார்ந்து அவர் பேசும் பொழுது அவர் ஒரு கவிதையினுடைய மிக என்ன சொல்றது, உணர்வுபூர்வமான ஒரு நபரா இருந்திருக்காரு. கவிதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத பல இடங்கள்ல இருக்கு. குறிப்பா செய்யுள் சார்ந்த விமர்சனங்கள்ல வரும்போது கடுமையா போட்டு தாக்கிடுறாரு. எந்த மாதிரி அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஒரு இடத்துல அவர் எழுதுறாரு, ஒரு கவிஞர் குறித்து விமர்சனம் தெரியாது, இந்த கவிதைகளை படிச்சாலே தெரியுது இந்த வந்து ஏய்புக்கு அலையிற ஆளு அப்படின்னு சொல்லி. ஏபு உங்களுக்கு தெரியும், அது ஒரு செயல் இது. அதே மாதிரி வேற கவிதைகள், புது கவிதைகள் சார்ந்து வரும்போது ஒருவித ஃபார்முலா மாதிரியான மனங்களின் மேலோட்டமான கிறுக்கல்கள் இவை, திமுக கோஷ கவிதைகளின் பாதிப்பில் பிறந்தவை. இந்த மாதிரி கவிதைகள் இன்னும் தோன்றுகின்றன. திமுக பாணி கவிஞர்களான வார்த்தை, மொழி, ரூபங்கள், படிமங்கள் இவற்றின் தர்க்கத்தை புரியாத முடியரசன், வாணிதாசன் போன்றோரோடு மறைந்து விட வேண்டிய எழுத்துக்கள் இவை.
அப்படின்னு நான் சொல்றாரு. இவ்வளவு கடுமையான தாக்குதல்கள்லாம் அவர் அந்த காலத்துல கொடுத்திருக்காருன்னா நினைச்சே பார்க்க முடியல. இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. இது போலன்றி வேறு திசையில் அணுகுமுறை கொண்ட கவிதைகள் இன்று புது மரபொன்றை ஸ்தாபித்து வருகின்றன. இந்த மரபு ஆரோக்கியமான மரபு அப்படின்னு. அப்ப கவிதை வரலாறு விடுபடாம விட்டுறாரு. அதே சமயம் கவிதையை சார்ந்த விமர்சனங்களை வந்து ரொம்ப கடுமையா சொல்றாரு. அந்த ஐடென்டிபிகேஷன்ல வந்து அவர் வந்து எந்த கவிஞர்கள் வந்து தற்போதைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சிற்பி அப்துல் ரஹ்மான் பத்தி எல்லாம் சொல்லும் போது தமிழ் படித்தவர்களின் கவிதைகளில் இடம்பெறும் மேலோட்டமான புராதன பெயர்கள் பற்றியும் பிற பலவீனங்கள் பற்றியும் பல பக்கங்கள் செலவழித்து அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். அதாவது அடிப்படையில வந்து அவர் ஒரு மார்க்சியர். ஆனால் முழுக்க முழுக்க அரசியல் கவிதைகள் அப்படின்னு லேபிள்ல வரக்கூடிய எந்த கவிதைகளையும் அவர் வந்து அப்படியே ஏத்துக்கிடல. அதையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஒரு தமிழ் பேராசிரியர். தமிழ் படிச்சவங்க நிறைய எழுத வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் பங்காற்றிய வானம்பாடி சார்ந்து அவர் நிறைய வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயம் உணர்ச்சி அப்ப என்னன்னா அடுத்த கேட்டகரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து உணர்ச்சி சார்ந்துதான் சொல்லு. அதையுமே அவர் வந்து கடுமையா சாடி இருக்கிறாரு. எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். போலியான அரசியல் அல்லது சமுதாய கவிஞர்கள் பற்றிய இடையூறு பொறுத்தவங்க நேரம் குறைதி கொஞ்சம் சுருக்கமா முடியும். ஏன்னா அடுத்த கலந்துரையாடல் 2 நிமிஷம் இருக்கு. ஓகே. கவிஞர்கள் பற்றி இவர்கள் கடுமையாக சாருது. போலித்தன்மை பெற்ற போலி உணர்வு, ஜீவித்த நிலைமையின் கட்டை மறைந்த தீவிரமின்மை, நழுவல் ஆகியவை தமிழ் கவிதை மரபினை மொன்னை செய்துள்ளதாக சொல்கிறார். அதே மாதிரி உணர்ச்சி பத்தி பேசும் பொழுது வாழ்க்கை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவன் அழிவதைப் போலவே இலக்கியத்திலும் உணர்ச்சிகளுக்கு சரியான உருவம் தர இயலாதவன் அழிவது உறுதிங்கிறார். ஆக அரசியல் கவிதைகள்ல இருக்கக்கூடிய போலித்தன்மையும் சாடுறாரு. உணர்ச்சி கவிதைகள் அப்படிங்கிற வரை இருக்கக்கூடிய மிகை உணர்ச்சிகளையும் அவர் வந்து கடுமையாக சாடுறார். அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல இவர் கோட்பாடு சார்ந்து எழுதினாலும் கூட கவித்துவம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரார். ஒரு தொகை நூல் அவர் வெளியிட்டிருக்கிறாரு, இளையவர்களின் புது கவிதைன்னு சொல்லிட்டு. அதுல அவர் ஒரு வரி வருது, அவை கவித்துவம் கொண்டவை என்று என்னால் கருதப்பட்டது என்றால் அப்படின்னு சொல்றாரு. சோ என்னன்னா கவித்துவம் கருதப்பட்டது ஓகே, ஆனால் அது என்னால் கருதப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அது அவருடைய கவித்துவம் என்ன, என்னுடைய கவித்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. தமிழனுடைய கவித்துவம்ங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்த கேள்வி. அவர் வந்து புதுக்கவிதையிலிருந்து செய்யுளை ஒதுக்கிட்ட புதுக்கவிதைக்கு வந்த மிக முக்கியமான இதுங்கிறது என்னன்னா அதனுடைய வடிவமும் உள்ளடக்கம் சார்ந்துதான். புதுக்கவிதையினுடைய வடிவத்தை வந்து அவர் வந்து உள்ளடக்கத்தோட விலைக்கு பார்த்ததே கிடையாது. வடிவமும் உள்ளடக்கம் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அவர் வந்து உருவம் அப்படிங்கிற வார்த்தையால அவர் பல கட்டுரைகள்ல வந்து சொல்றாரு. இந்த ரெண்டுமே விலகிடுச்சுன்னா அந்த கவிதை வந்து விளங்காதுங்கிறது வந்து அவருடைய இது. அதே மாதிரி புதுக்கவிதையில வரக்கூடிய இன்மை, இடைவெளி போன்ற விஷயங்களை வந்து அவ்வளவு அட்டகாசமா அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அவரால் வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி மொழியை ஊடுருவி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து அவரால் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து வெளிக்காட்ட முடியும். அதே சமயத்துல புதுக்கவிதையில இருக்கக்கூடிய இன்மை அப்படிங்கிறது வந்து தேவை அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப தீர்மானமா இருக்காரு. புதுக்கவிதைங்கிறதே வந்து அவருடைய இன்மை சார்ந்த விஷயம்தான் அப்படின்னு. மொழியின் ஒரு இடத்துல வந்து அவர் சொல்றாரு, மொழியின் புரியாத தன்மை மீது எனக்கு ஒரு வித ஈர்ப்பு உள்ளது அப்படிங்கறத வந்து அவர் இடத்துல சொல்றாரு. ஆக அவரால் ஆராய்ச்சியும் பண்ண முடியும், ஒரு கவிதையை வந்து அவரால் உணரவும் முடியும், அவருடைய கவித்துவம் என்ன அப்படிங்கிறதையும் அவரால் சொல்ல முடியும். அதே போல புதுக்கவினுடைய மிக முக்கியமான தன்மையான அதனுடைய இன்மையை வந்து எந்த அளவுக்கு வெளிக்காட்டலாம், எந்த அளவுக்கு அதை உள்ளதை அப்படியே ஏத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இது உண்டு. இதுக்கு பல்வேறு பின்னணிகள், பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இது அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த அடிப்படையில வந்து இந்த கட்டுரையை முடிச்சுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பொதுவா இந்த போட்டிக்குள்ள உட்காந்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த அளவுல வந்து நான் சொல்ல வந்த விஷயத்த வந்து உருப்படியா சொன்னா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் கட்டுரையில வந்து இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். எல்லோரும் வாசிக்கணும். இந்த வாய்ப்பை அளித்த சிறப்பு நிலை தமிழ் துறையினுடைய தலைவர் அன்பிற்கினிய பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் முக்கியமா வந்து என்னுடைய ஆசிரியர் தமிழவன் அவர்களுக்கு அவரை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது வர்ச்சுவலா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. நன்றி அண்ணா, மிக்க நன்றி.
தற்போது பங்கேற்பாளர்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருப்பின் மிக மிக சுருக்கமாக தங்களது ஐயங்களை முன்வைக்கலாம். 2 அல்லது 1 அல்லது 2 கேள்விகளை முன்வைக்கலாம். ரொம்ப நேரம் கருதி சுருக்கமாக்கலாம். யாருக்கும் ஐயம் இருந்தா கேட்கலாம். இப்போதைக்கு ஒளி வாங்கிய தரப்புல வச்சு கேட்க முடியும். நான் ஒரே ஒரு மேற்கோள் மட்டும் காட்டிடுறேன். யாருக்கும் ஐயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பெரும் கவிதை வரலாற்றை கொண்டிருந்தாலும் கவிதை பார்வையை அவன்ங்கிறது இங்க தமிழன் அவன் வளர்த்து கொள்ளவில்லை. நல்ல கவிதை தரமற்ற கவிதை என்று தரம் பிரிக்க அவன் கற்றுக்கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க அவர் கவிதை சார்ந்து எழுதியிருந்த போது கூட தமிழுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த நல்ல கவிதை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏக்கமா அவருக்கு வெளிப்பட்டிருக்கு. அதை எப்படியாவது அவன் கத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத அவருடைய எத்தனை பக்கங்களை செலவழித்து அவர் பங்களிப்பு செஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. 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 நம்ம அடுத்த உரைக்கு போயிடலாமா? அப்படின்னா அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் முனைவர் மோகனா அவர்கள். முனைவர் மதுரை தியாகராசர் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தேவார யாப்பியல், தமிழில் விலாச நூல்கள், சங்க இலக்கியம், வடிவம், வரலாறு, வாசிப்பு, இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் தோ. பரமசிவன் உள்ளிட்ட பல நூல்களின் ஆசிரியர் இவர். மேலும் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் தம்மை இணைத்துக் கொண்டு ஆய்வு செய்து வருகிறார். பழந்தமிழ் இலக்கியங்களோடு நில்லாமல் நவீன இலக்கியங்களிலும் வாசிப்பு, உரையாடல் என்ற ஆர்வத்தோடு இயங்கி வருபவர். தமிழ் ஆராய்ச்சி இதழ்கள், சிற்றிதழ்களில் தொடர்ச்சியாக கட்டுரை எழுதி வருகிறார். தற்போது முனைவர் மோகனா அவர்களை தமிழவனின் பழந்தமிழ் இலக்கிய ஆய்வுகள் என்னும் பொருண்மையில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? நீங்க பேசலாம். பேராசிரியர் அரவிந்தன், பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள், விமர்சன அறிஞர் ஜமாலன், பேராசிரியர் தமிழன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் இணைய சிக்கல் இருக்கிறதுனால இந்த கேமரா மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நான் பேச ஆரம்பிச்சேன். நன்றி. தமிழன் அவர்களுடைய பழந்தமிழ் இலக்கிய ஆய்வுகள் அப்படிங்கிறது என்னுடைய கட்டுரை பொருண்மை. இதுல 2 ஆய்வுகளை மட்டும் நான் கவனப்படுத்துறேன். ஒன்று, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட பழந்தமிழில் அமைப்பியல் மற்றும் பொறியியல் ஆய்வுகள். மற்றொன்று, செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட இந்த திட்ட ஆய்வு வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாட்டு நோக்கில் சங்க இலக்கியம். இந்த 2 ஆய்வுகளை மையமிட்டு என்னுடைய இந்த கட்டுரையை நான் வடிவமைத்திருக்கிறேன். பொதுவாக செவ்விலக்கியங்களை குறித்தான அறிவியல் பூர்வமான வரலாற்று நிலைப்பட்ட ஆய்வுகள் மிகவும் குறைவு. வரலாற்று நிலைப்பட்ட ஆய்வுகளுக்குள்ளும் கைலாசபதி அவர்கள், சிவத்தம்பி, தனிநாயகம் அடிகள் இவர்கள் உருவாக்கிய ஆய்வு முறைமைகள் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவை. மற்றொரு புறம் அயல் நாட்டினர் தமிழ் செவ்விலக்கியங்கள், குறிப்பாக கமல் சுலதில் உள்ளிட்ட ஆய்வறிஞர்கள் இந்த செவ்விலக்கியங்கள் மீதான கொண்டிருந்த கவனமும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. இவை இரண்டும் சேர்ந்து தொழிற்பட்டது போல தமிழவன் அவர்களுடைய செவ்விலக்கிய பணவல்களின் மீதான வாசிப்பும் பழந்தமிழ் மொழியியல் குறித்த வாசிப்பும் அமைந்திருக்கிறது என்றே கருத முடியும். இந்த 2 நூல்களில் பேசப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை ஒரு 5 நிலைகளாக நான் தொகுத்துக் கொள்கிறேன். ஒன்று, இலக்கியத்தின் மொழியை மொழி கடந்த நிலையாக கருதுவதற்கும் மொழியின் செயற்பாடாக அணுகுவதற்கும் உள்ள ஊடாட்டத்தினை கவனப்படுத்துதல். குறிப்பாக ஆகுபெயரன், உருவகன் ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குறித்த ஒரு விவாதத்தை முன்னெடுத்தல். அடுத்து, மொழியியலில் தவிர்க்க இயலாத பங்கினை முன்னெடுக்கும் குறியியல் தொடர்பான கருத்துக்கள். பழந்தமிழ் பணுவல்களுக்கான உரை மரபில் குறியியல் எவ்வாறு தொழிற்பட்டிருக்கின்றது, பணுவல், உரைகாரர், வாசகன் என்ற 3 நிலையிலும் குறியியல் எவ்வாறு ஊடாடுகின்றது, இது குறித்த ஒரு விரிவான வாசிப்பை இந்த தமிழில் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகளில் தமிழவன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக நச்சினார்க்கினியரின் உரை மரபு, 10 பாட்டு உரை பற்றிய குறிப்புகள் கவனத்திற்குரியவை. அடுத்ததாக
குறியியல் அடிப்படையில் தொல்காப்பியத்தை வாசித்தல், சொல்லதிகாரத்தின் முதல் 3 நூற்பாக்களையும் அதற்கு உரைகாரர்களுடைய உரையையும் எழுதப்பட்ட உரைகாரங்களுடைய உரையையும் குறியியல் சிந்தனைகளையும் ஒப்பிட்டு பேசுதல். இப்ப பாத்தீங்கன்னா லக்கான் சேனாவரையர், விட்டிஹென்ஸ்டீன் தெய்வ சிலையார், இது பழம்பணுவல்களுடைய உரைகாரர்களின் உரை ஒரு உலகளாவிய குறியியல் சிந்தனையோடு எவ்வாறு ஒத்து உறழ்ந்து போகிறது என்பது குறித்த ஒரு கவனத்தை நமக்கு தருகிறது. குறிப்பாக சொன்மை பொருண்மை குறித்த தமிழவனின் கருத்துக்கள், வாய்மொழி வாழ்பாட்டு கோட்பாடு குறித்த ஒரு விரிவான விளக்கம், அயல் நாடுகளில் இக்கோட்பாடு தொடர்பான ஆய்வு முறைமைகளின் அறிமுகம், ஹோமரின் காவியங்களில் தொடங்கி பரி, ஏபிலாட் ஆகிய அறிஞர்களால் மேலெடுத்து செல்லப்பட்ட இந்த வாய்மொழி வாய்பாட்டு கோட்பாடின் ஒரு விரிவான அலசல், வாய்பாட்டு தன்மையின் வரையறை பயன்படுத்தும். இந்த இடத்துல வாய்மொழி பாடல்களுக்கும் நாட்டார் பாடல்களுக்குமான வேறுபாட்டை தமிழர்கள் மிக விரிவாக விளக்கி இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அடுத்து சங்க இலக்கிய ஆராய்ச்சியில் மேல்நாட்டு முறையில் குறித்த ஒரு அறிமுகம், குறிப்பாக இந்த வீரயுக பாடல்கள் அவற்றினுடைய தன்மைகள் குறித்த சில பதிவுகள், அந்த வீரயுக பாடல்களுக்கு இடையிலான வாய்பாட்டு தன்மையின் ஒரு உலகளாவிய ஒப்புமை, கிரேக்க இலக்கியம் சங்க இலக்கியத்துக்குமான ஒப்பீடு, முல்லைப்பாட்டு உள்ளிட்ட சில பணுவல்களின் குறிப்பிட்ட வாய்பாட்டு தன்மைகளை எடுத்து காட்டுதல். அடுத்ததாக பெயர் முன் அடை மீதான ஒரு புதிய ஆய்வு முறைமையை அந்த வாய்மொழி வாய்பாட்டு நோக்கி கோட்பாட்டு நோக்கி சங்க இலக்கியம் ஆய்வில் தமிழனவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஆய்வாக இருக்கிறது. இதன் மூலம் சங்க இலக்கியத்தினோட மொழிநடை, முல்லைப்பாட்டு, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, புறநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை இந்த பணுவல்கள் இடம்பெற்றிருக்கின்ற சில வாய்பாட்டு தன்மைகளை அறிவு செய்வதன் மூலம் அவற்றின் மொழி வளர்ச்சியை கணித்தல். இந்த ஒரு 5 விதமாக இந்த 2 ஆய்வுகளில் பேசப்பட்டிருக்கின்ற பொருண்மைகளை நான் தொகுத்துக் கொள்கிறேன். முதலில் மொழியியலை ஒரு சமூக விஞ்ஞானமாக தான் லெவிஸ்ட்ராஸ் கருதுறாரு. இப்போ ஒரு 6000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிரேக்க மொழியினுடைய இலக்கியங்களை ஆதாரமாக கொண்டுதான் மேலைத்தேய ஆய்வாளர்கள் பலதரப்பட்ட ஒரு கோட்பாட்டு சோதனைகளை நிகழ்த்தி இருக்காங்க. மொழி சார்ந்த கோட்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவை ஒவ்வொரு காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்ப தமிழ்ல மொழியியல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நிலைகள்ல அதை புரிஞ்சுக்க முடியும். ஒன்று, இந்த ஒளியன், உருபன், மாற்றொலியன் இவ்வாறு சில குறிப்பிட்ட அழகு சார்ந்து மொழியியலை பேசுறது. இன்னொன்னு, பேராசிரியர் வாய் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அறிஞர்கள் முன்னெடுத்தது போல இந்த சொல் உருவாக்கம், அந்த சொல்லுக்கும் சொல்லின் ஒரு வடிவத்திற்கும் அதன் பொறுமைக்குமான ஊடாட்டங்கள், இதை கவனப்படுத்துகின்ற சில ஆய்வுகள். தமிழன் அவர்களுடைய ஆய்வுகளையும் இதுக்குள்ளதான் வச்சு பார்க்க முடியுது. ஏன்னா இந்த கோட்பாடுகளை பொறுத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கு. சில நேரங்கள்ல அவை ரொம்ப சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியல, ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கரடு தட்டி போன ஒரு கோட்பாட்டு முறையில அப்படியே பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அதன் மூலமா நமக்கு மொழி சார்ந்த ஒரு பெரிதான புரிதல் நமக்கு கிடைக்காது. ஆனா அதே நேரம் ஒரு சொல், அந்த சொல்லினுடைய வடிவம், அந்த சொல்லினுடைய வரலாற்று தொடர்ச்சி, அந்த சொல்லுக்கும் பொருண்மைக்குமான காலந்தோறுமான ஊடாட்டங்களை கவனப்படுத்துகின்ற இந்த மொழியியல் ஆய்வுகள் தான் ஒரு மொழியினுடைய அறிவு பாரம்பரிய தொடர்ச்சியை நமக்கு கவனப்படுத்தும். அந்த அடிப்படையில தான் தமிழன் அவர்களுடைய அந்த பழந்தமிழில் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப பேச்சு மொழி என்பதை கடந்து இலக்கியத்தின் மொழி வேறுபட்ட ஒரு பொருண்மையில தான் அது நிச்சயமா தொழிற்படும். ஏன்னா நேரடியாக பொருள் கொள்ற முறையில இருக்கிற சிக்கல்கள் தான் தொடர்ச்சியா வர மொழியியல் ஆய்வுகளுக்கு அடிப்படையா இருக்கு. அப்ப இங்க என்ன பிரச்சனை, ஒரு மொழியில் வழங்கப்படுகின்ற ஒரு சொல்லுக்கு நிலைப்படுத்தப்பட்ட பொருண்மை என்று ஒன்று உள்ளதா என்பதை ஒரு முக்கியமான விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு அதனை தொடர்ச்சியாக தரவுகளின் மூலம் கேள்விக்குட்படுத்திக்கிட்டே போறார். அப்ப இதன் மூலம் அந்த மையத்தை தகர்த்தல், இது பொதுவா அவருடைய புனைவுகள்லயும் நம்ம இந்த தன்மையை பார்க்க முடியும். இந்த ஒழுங்குபடுத்தப்படுதல் அப்படிங்கிறதே ஒரு அதிகாரத்திற்குட்பட்ட செயல்பாடுதான். அத இலக்கியத்தை வாசிக்கும் பொழுதும் அவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அதிகாரத்துக்குட்பட்ட இலக்கியத்தை வாசித்தல் அப்படின்றத கடந்து அதனுடைய மொழி கடந்த நிலையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சில அவதானிப்புகளை தமிழவன் அவர்கள் இந்த ஆய்வினூடாக நமக்கு தரார். அப்ப ஒருவருக்கும் ஒரு தொடர்பு கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட மொழியானது பல நூற்றாண்டுகளின் தொடர்ச்சியில் அது என்ன ஆகுதுன்னா ஒரு அறிவார்ந்த செயல்பாட்டுக்கான கருவியா மாற்றம் அடையுது. அப்ப
அந்த மொழியினுடைய குறியீட்டு தன்மைதான் அந்த மொழியின் அறிவு பாரம்பரியத்தின் வெளிப்பாடாகவும் அமைது. இப்போ லெவிஸ்டாஸ், பெர்னண்டி சசூர், யாக்கப்சன், ஜெராக்ஜனி உள்ளிட்ட இந்த உலக புகழ்பெற்ற மொழியியல் கோட்பாட்டாளர்களின் கொள்கைகள் எல்லாம் அப்படியே விளக்கிட்டு போறப்போ, மெட்டாபர்னு சொல்லப்படுற உருவக மொழியின் சாயல்ல நம்ம பழந்தமிழ் இலக்கியத்துல அது இயல்பாகவே இருந்திருக்கிற தன்மைய தமிழவன் எடுத்து காட்டுறாரு. அதுல முதல் இடத்துல இருக்கிறது ஆகுபெயர். ஒரு ஆகுபெயரை இயல்பாக புரிந்து கொள்கின்ற சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கு. இதுதான் அறிவு பாரம்பரியத்தின் வெளிப்பாடாகவும் அமையுது. ஆனா இந்த ஆகுபெயரின் குறித்த மேலைத்தேய கோட்பாடுகளோடு இந்த பழந்தமிழ் பணுவல்களை இணைத்து பார்க்கும்போது நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த ஆய்வை கொண்டு செல்ல முடிகிறது. இப்ப இங்க ஒரு முக்கியமான கருத்தை தமிழன் முன்வைக்கிறாரு. அமைப்பியலின் மிகப்பெரிய சிந்தனை மாற்றமாக தமிழவன் குறிப்பிடுவது கவிதைகளையும் கற்பனைகளையும் மொழியாக அவதானித்த தன்மையை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மொழி கடந்த நிலை அப்படிங்கிற சில கூறுகள், இந்த கட்டுரை கிட்டத்தட்ட 20 பக்கம் எனக்கு நீண்டுச்சு. அதனால அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் இங்க சொல்றேன். இந்த மொழி கடந்த நிலை அப்படின்னும் பொழுது தொகை உருபு இது தொக்கி நிக்கிறது மொழி இடைவெளி அப்படின்னு தமிழவன் குறிப்பிடுறாரு. இந்த மொழி இடைவெளி கூட ஒரு பொருளை உணர்த்தும். அதுதான் இலக்கியத்தினுடைய தன்மையா இருக்கு. ஆனா யாக்கப்சன் இந்த மொழி கடந்த நிலையை மறுக்கிறாரு. அவர் ஆகுபெயரனையும் உருவகனையும் மொழி செயல்படும் முறையை சார்ந்ததாகவே குறிப்பிடுறார். இப்ப இங்க என்னன்னா, நம்ம தமிழ் இலக்கணங்கள் இதை என்ன சொல்லுதுன்னா, குறிப்பில் தோன்றன்னு சொல்லுது, உள்ளுரைன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இறைச்சி, கருப்பொருள், உரிப்பொருள், இந்த மாதிரி செய்திகளை ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு தொடரில் இருந்து கொடுக்கப்படாத சில தகவல்களையும் வருவித்துக் கொள்கின்ற ஒரு தன்மையை பழந்தமிழ் இலக்கிய பணுவல்கள் பெற்றிருக்கின்றன. அப்ப இந்த மொழி கடந்த நிலைங்கிறது தமிழ்ல தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாரு. இதுல இவர் அகநானூற்றினுடைய ஒரு பாடலை சான்று காட்டுறாரு. சேற்று நிலை முனைய செங்காட்காரன் அப்படிங்கிற தொடங்குற அந்த பாட்டுல 2 கூறுகளாக அதை பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, அந்த பாடலை நான் வாசிக்கல நேரம் கருதி, அந்த தொடர்களை மட்டும் நான் எடுத்து சொல்றேன். இந்த குறிப்பில் தோன்றல் பண்பு. எருமை தலையிலிருந்து விடுபட்டு கொம்பால் வேலி நீக்க வயலில் மீன்கள் ஓடும்படி போய் தாமரையை உண்ணுகிறது. இது ஒரு பொருள். அடுத்து, தலைவன் வீட்டை விட்டு சமூக தலைகளை நீக்கி பெண் காவலை ஒதுக்கி பரத்தியிடம் போறான். இந்த 2 தன்மையும் இந்த பாடல்களை இருக்கு. அப்ப ஒரு இரு பொருண்மைகளை ஒரு வாக்கியம் தருது. இதை நான் இன்னொரு என்ன சொல்றது, ஒரு சிறிய பாடல் மூலமா என்னால இதை புரிஞ்சுக்க முடியுது. அதாவது, ஞாயிறுபட்ட அகழ்வாய்வானத்து அழியதாமே கொடுஞ்சிறை பறவை இரையுற ஓங்கிய நெறியல் மராத்த பிள்ளை உள்வாய் செறிய இறை கொண்டமையின் விரைமார் சிலவே. இந்த பாடலை படிச்சீங்கன்னா ஒரு பறவையினுடைய செயல் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த பாடல்ல நம்ம வருவித்துக் கொள்கிற கருத்து என்பது வேறு. அப்ப இதுதான் மொழி கடந்த நிலை அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆய்வுல நான் ரொம்ப முக்கியமான இடமா கருதுறது நச்சினார்க்கினியருடைய உரை தொடர்பாக தமிழன் அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் தான். பொதுவாக நச்சினார்க்கினியருடைய 10 பாட்டு உரை பத்தின எதிர்மறை கருத்துக்கள் தான் தமிழ் ஆய்வுலகில மிகுதி. ஏன்னா அவர் அடிகளை மாட்டுங்கிற உத்தியை பயன்படுத்தி நிறைய மாத்தி மாத்தி போட்டு போட்டாரு. ஒரு பிரதி ஒரு சிதைச்சிட்டாரு. ஒரு அழகான பட்டுப்புடவையே துண்டு துண்டா வெட்டிட்டு திரும்ப ஒட்டு போட்டு தைச்ச மாதிரி இருக்கு உரைன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட நச்சினார்க்கினியர் மேல இருக்கு. ஆனா நச்சினார்க்கினியருடைய உரை மரபை ஒரு குறிப்பிடத்தக்க அறிவுசார் செயல்பாடாக தமிழன் அவர்கள் மதிப்பிடுறாரு. அதுக்கான சான்றுகளையும் தராரு. இப்போ அகம் அப்படிங்கிறதுக்கு இளம்பூர்ணர் என்ன சொல்றாரு, போகம் அனுபவித்து அதனால் வரும் பிரயோஜனத்தை அறிவதுங்கிறாரு. ஆனா நச்சினார்க்கினியர் என்ன சொல்லிடுறாரு, வீடு பேரு இதுக்கு காரணமாக இன்பம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பொருளை இளம்பூர்ணர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலம் வேற. பிற்காலத்துல வர ஒரு காலம் சார்ந்த பொருண்மையை உரையில் ஏற்றி வழங்குகின்ற வாய்ப்பு நச்சினார்க்கினியருக்கு இருக்கு. ஆனா அதே நேரம் உடலாலும் மனத்தாலும் உணரக்கூடிய இன்பம் துன்பம் என்ற இருவகைப்பட்ட உணர்வு நிலைகளையும் அகத்திற்கு வழங்குற ஒரு வாய்ப்பும் நச்சருக்கு இருக்கு. அப்ப இந்த ஒரு இடத்துல அகம் என்ற அந்த தன்மையினுடைய பொருள் விரிவடையுது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாரு. அப்ப ஒரு சொல்லுக்கான பொருளை வருவித்து உரை சொல்றது ஒரு திறனாய்வு முறைதானே. அதுதான் நச்சினார்க்கினியர் பயன்படுத்தியிருக்காரு. அப்ப இங்க முன்ன சொன்ன மாதிரி ஒரு இலக்கியத்திற்கோ இல்லது ஒரு சொல்லுக்கோ நிலைப்படுத்தப்பட்ட பொருண்மையில் இருந்து வழுவி ஒரு பிரிதொரு அர்த்த தளத்தை அந்த பிரதிக்கு கொடுக்கிற ஒரு பணியை
நச்சினார்க்கினியர் செய்யறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு கலாச்சாரத்தோடு மற்றொரு கலாச்சாரத்தை இணைக்கின்ற ஒரு கலாச்சார மயமாதல் என்கிற மானிடவியல் செயல்பாட்டையும் அவருடைய உரை செய்கிறது என்கிற ஒரு கருத்தை தமிழவன் அவர்கள் முன்வைக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, உரையுடைய ஆய்வை வந்து கலாச்சார ஆய்வா இருக்கிட்டதுனால நச்சினார்க்கினியுடைய உரை மரபை வந்து தமிழ் சமூகம் உணர தவறிட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் முன்வைக்கிறாரு. இப்ப என்ன, அகத்தினை 7னா புறத்தினை 7. இத வந்து பிற உரைகாரர்களை காட்டிலும் நச்சினார்க்கினியர் கூடுதலா விளக்கிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம வடமொழி மரபை தமிழ் இலக்கியத்தின் ஓர் பரிமாணமாக காட்டுவது நச்சினார்க்கினியருடைய முதன்மை நோக்கமா இருக்கு. அப்ப வெறுமனே பணுவலுக்கு உரை சொல்லுதல், பொருள் சொல்லுதல் அப்படிங்கிறது மட்டும் உரைகாரரோட பணி இல்ல. அது ஒரு காலம் சார்ந்த, அந்த சமூகம் சார்ந்த ஒரு திறனாய்வாகவும் உரை வந்து பரிணமிக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாரு. இப்ப வடமொழியில அர்த்தம், தத்துவம், புராணங்களை இதெல்லாம் எடுத்துட்டு தமிழ் மரபின் முன்மாதிரியா அவற்றை கட்டமைக்கிறதுக்கு அகம்புறம் குறித்த ஒரு பொருண்மையை விரிவாகவே நச்சினார்க்கினியர் கொண்டு போறாரு. இதனை வந்து ஒரு சிந்தனை வளர்ச்சியா தான் நம்ம பார்க்க முடியும். இங்க வந்து நம்ம இதை வந்து கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்து இறுக்கமாக்கிடக்கூடாது. அப்ப தமிழ் மொழியில இருக்கிற ஒரு மரபு அவர் அறிந்த, அதாவது நச்சினார்க்கினியர் அறிந்த மொழிகளுக்குள்ள இருக்கிற ஒரு பொது மரபாக, ஒரு பொருத்து சங்கிலியாக கொண்டு போற ஒரு பணியை தான் யார் பண்ணிருக்கா, நச்சினார்க்கினியர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாரு. இந்த இடத்துல ரோலாண்ட் பர்த்தேஷனுடைய பிரெஞ்சு இலக்கிய விமர்சகரோடு அந்த நச்சினார்க்கினியரோட உரைத்தன்மையை பொருத்தி காட்டி இந்த லிங்குஸ்டிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்ற இந்த உருவ மாதிரிகளை எப்படி உருவாக்குறாருங்கிறத காட்டுறாரு. இப்ப எப்பயும் போல நம்ம அந்த நெடுநல் வாடைக்கு வந்துடலாம். இப்ப பிரிவுத்துயரை பேசுற ஒரு இலக்கியம் தான் நெடுநல் வாடை. ஆனா நச்சினார்க்கினியர் அதை எப்படி எடுத்துட்டாருன்னா, தோழி ஒருத்தி தலைவியினுடைய பிரிவுத்துயரை பேசுவதாக எடுத்திருக்காரு. 168ஆம் ஆடிக்குரிய பொருளை வந்து அவர் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாரு. தோழி வந்து கொற்றவையை அழைத்து தலைவியின் பிரிவுத்துயர் தீராதா, தலைவன் போரில் வெற்றி பெறுவானா என்று வினவுவது போல அங்கிருந்து என்ன பண்றாரு, தொடங்குறாரு. இப்போ இது தொடர்ச்சியா போகுது. இந்த நெடுநல் இணைகளா கட்டமைக்கிறது என்னன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இலக்கியத்துல இடம்பெற இந்த புற செய்திகள் இருக்கு இல்லையா, கட்டில், அதுக்கப்புறம் அன்னத்தின் தூவிகளாலான மெத்தை, இந்த ரோகிணியும் சந்திரனுமா இருக்க ஓவியம், கோவலருடைய துயர், குழல் ஓசை, இது எல்லாமே தலைவியினுடைய துயரை மிகுதிப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு பொறுமையா நிக்குது. ஆனா தமிழவன் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே உளவியல் அடிப்படையில அவருடைய துயரை வந்து சமன்படுத்துது. அந்த சமன்படுத்துற அந்த தன்மையை தான் நச்சினார்க்கினியரோட உரை நமக்கு உணர்த்துது அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நெடுநல் வாடையை வந்து முதல்ல முல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலைன்னு சொல்லிட்டு முல்லைன்னு முடிக்கிறாரு. அப்ப ஒரு குறிப்பிட்ட உரிப்பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட திணை என்ற ஒரு தன்மையை கட்டுடைத்து அதை வந்து என்ன பண்றது, ஒரு ஒற்றை பாகுபாடா இல்லாம அதை ஒரு குறியியல் பாகுபாடா மாத்தி நெடுநல் வாடை ஒரு திணை சார்ந்த பாடல் மரபில் இருந்து விடுபட்டு அது வந்து 5 திணைகளும் கலந்தொழுகின்ற ஒரு பாடல் மரபின் பிரதியா இருக்கிறதையும் யார் எடுத்து காட்டுறாரு, நச்சினார்க்கினியர் எடுத்து காட்டுறதாக தமிழவன் சொல்றாரு. இப்ப அதை எப்படி முடிக்கிறாருன்னா, ஒரு படைப்பாளனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. கலைநயம் இருந்து அடிகளை அவனை உருவாக்கலாம், அவன் எப்படி வேணுமானாலும் அடிகளை மாற்றிக்கலாம். அப்ப உரைகாரன் என்ற அடிப்படையில அதே சுதந்திரம் நச்சினார்க்கினியருக்கும் இருக்கு. அவர் வந்து அடிகளை மாற்றி வாசித்து பொருள் கொள்றதுல எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. இதை வந்து நச்சினார்க்கினியருடைய ஒரு அறிவுசார் வாசிப்பு செயல்பாடாக தான் புரிஞ்சுக்கணும். ஆனா தமிழ் சூழல்ல இந்த உரைகள் எல்லாம் கலாச்சார வாசிப்பாக இருக்கிட்டதுனால இந்த உரை பண்பு வந்து எதிர்நிலையில புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மிக முக்கியமான ஒரு ஆய்வு முடிவாக தமிழவன் இந்த பழந்தமிழில் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள் அந்த ஆய்வுல முன்வைக்கிறாரு. இதுக்கு அடுத்து இந்த குறியியல் பத்தி விரிவா பேசுறாரு. அது நம்ம கட்டுரையில பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்த ஒரு முக்கியமான ஆய்வை பத்தி பேச வேண்டியிருக்கிறதுனால நேரம் நம்ம அந்த வாய்மொழி வாய்பாட்டு கோட்பாடு அதுக்குள்ள போயிடலாம். இதுக்கிடையில சொன்மை பொருண்மை, அதாவது தொல்காப்பியத்தினுடைய எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இந்த நூற்பாக்கு ரொம்ப அழகா ஒவ்வொரு உரைகாரரும் எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, இதுல தெய்வ சிலையாரோட உரை எவ்வளவு சரியாக பொருந்தி போகுது அப்படிங்கிறத தமிழவன் அவர்கள் வந்து எடுத்து காட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. அதாவது ஒரு சொல் வந்து சப்த வடிவமாகவும் பொருண்மை வடிவமாகவும் இருக்கிறது. சொல் வந்து பொருளையும் சுட்டும் தன்னையும் சுட்டும். இதிலிருந்து வேறுபட்டு, அதாவது சொல் வந்து சொல் தன்மையும் பொருள் தன்மையும் சொல்லால் குறிக்கப்படும் என்கிற நச்சினார்க்கினியருடைய விளக்கம்
ஒரு தளத்துல போகுதுன்னா, தெய்வ சிலையாரோட விளக்கம் மேலும் நமக்கு சில, இப்போ ஒரே ஒரு சான்று, நிலம் என்ற சொல்லின் பொருண்மையை ஆராய்பவர்களுக்கு அது ஐம்பூதங்களில் ஒன்று, ஆனால் சொல்லை ஆராய்பவர்களுக்கு அது பெயர் சொல். எனவே சொன்மை என்பது இலக்கணம் சார்ந்த பெயர் கொடுக்கும் நிகழ்வு அப்படின்னு தெய்வ சிலையார் சொல்ற அந்த ஒரு தன்மையில இந்த சொன்மை பொருண்மை குறித்த உரைகாரர்களுடைய அந்த கருத்து இருக்கு இல்லைங்களா, ஒருத்தரோட கருத்து, இது பிற்காலத்தில் வளர்ந்த ஒரு கட்டமைப்பு, அதாவது விட்டிஹென்ஸ்டீன் போன்றவர்கள் முன்வைக்கின்ற மொழியியல் கோட்பாட்டுக்கான அடிப்படையை அன்றே உரைக்காரர்கள் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தமிழவன் எடுத்து காட்டுறார். இப்ப நம்ம வாய்மொழி வாய்பாட்டு கோட்பாடை பத்தி மட்டும் கொஞ்சம் முடிச்சிடலாம். இந்த ஆய்வு ஒரு 5 நிலைகளை நான் பகுத்திருக்கேன். ஒண்ணு வாய்மொழி வாய்பாட்டு கோட்பாடு. வாய்மொழி பாடல் வேற, நாட்டார் பாடல் வேற. இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இத எப்படி அழகா விளக்குறாருன்னா, அரசவையில வாய்மொழியா பாடுற கலைக்குழாத்தினாரால் பாடப்படுகின்ற வாய்மொழி பாடல்கள். ஆனா நாட்டார் பாடல்கள் என்னன்றது நமக்கு தெரியும். இப்படி பாடுற அந்த கலைக்குழாத்தினரால் பாடப்படுற அந்த பாடல் அது அடுத்த கட்டத்துக்கு திணை வாசிப்பவர்கள்ட்ட போது, அதுக்கப்புறம் அது புலவர்கள்ட்ட போதுங்கிற ஒரு 3 விதமான படிநிலை வளர்ச்சியை தமிழவன் எடுத்து காட்டுறாரு. அப்ப கணித விதிகளை பொருத்தி ஒரு முன்மாதிரி அடிப்படையில என்ன பண்ணிட முடியாது, வாய்மொழி வாழ்பாட்டு கோட்பாட்டை நம்மளால அணுகவே முடியாது. உலக அளவிலான ஆய்வு மரபு தொடர்ச்சியையும் ஒரு ஓர்மையும் ஆய்விற்கு வழங்குறது. இப்ப ஏபி லாட்டினுடைய கவிதை பாடகன் அப்படிங்கிற ஆய்வு இதுல குறிப்பிடத்தக்க ஒன்று. வாய்மொழி வாழ்பாட்டு கோட்பாட்டை பொது கவிதையியல் கோட்பாடாக வளர்த்தெடுத்த ஜான் மைல்ஸ் பாலியின் நூல்களும் இந்த ஆய்விற்கான தரவுகளை விரிவா பேசுது. இதெல்லாம் எடுத்து தன்னுடைய முதல் பகுதியில ரொம்ப விரிவாவே அந்த வாய்மொழி வாழ்பாட்டு கோட்பாட்டை பத்தி தமிழவன் விளக்கியிருக்காரு. அடுத்து ஹோமரின் கவிதைகள் இடம்பெற்றிருக்கும் பெயரடை அமைப்புகள், இது ரொம்ப முக்கியமான ஒரு கூறு. அதை வச்சுக்கிட்டு பழங்காலத்தில் வழக்கில் இருந்த காரண காரிய ஆய்வுக்கு உட்படாத வாய்மொழி பாடல் அமைப்புடன் தொடர்பு படுத்தினவர் யாருன்னா பரி. அப்ப ஹோமர் குறித்த ஆய்வுகளுள் அது ஒரு அதிர்வலையவே அங்க ஏற்படுத்துச்சு. லார்ட் பரி இவங்க கள ஆய்வில் ஈடுபட்டு ஏராளமான வாய்மொழி காவியங்களை பதிவு செய்து கண்டடைந்த ஆய்வு முடிவுகள் ஒரு 1960 வெளியாச்சு. இந்த முடிவுகள் கிரேக்க காவியங்கள் குறித்த ஆய்வுகள்ல ஒரு புத்தொழியை கொடுத்தது. இப்ப கதை பாடகன் என்ற தலைப்பில் வெளியான அந்த ஆய்வு என்னென்ன முக்கிய கூற கவனப்படுத்துச்சுன்னா, நாட்டார் பாடல் வேறு, வாய்மொழி பாடல் வேறு. பாடகரின் வளர்ச்சியை 3 கட்டங்கள்ல இந்த ஆய்வு அடையாளம் காட்டுச்சு. முதல்ல வாய்மொழி பாடகன் பாடலை கவனித்து உள்வாங்குகிறான். 2வது கட்டத்தில் கருவியுடன் பாடி பழகுகிறான், அதாவது பாடலை தனதாக்குகிறான். 3வது கட்டம் அதனை சபையில் உள்ளோருக்கு மனநிலைக்கு ஏற்ப பாடுகிறான். அப்ப வாய்மொழி பாடல்கள் அவற்றின் முன்மாதிரிகளை கராராக பின்பற்ற தேவையில்லை, அவை சூழலுக்கேற்ப மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளலாம். இதையெல்லாம் எடுத்து அந்த ஆய்வுகள் பேசுது. இப்ப நமக்கு சங்க இலக்கியத்துல வந்துட்டீங்கன்னா, வாய்மொழி பாடல்களின் நனவெளி நிலையில் பதியப்பட்டிருக்கும் சில வாய்பாட்டு கூறுகள் பாடல்களில் வெளிப்படுகின்றன. ஒரே பாடகன் வெவ்வேறு சூழலில் ஒரே பாட்டை பாடும் பொழுது அப்பாடல் வெவ்வேறான பாடல்களாக மாறுகின்றன. இம்மாற்றத்தை சூழ்நிலையே தீர்மானிக்கிறது. இதுதான் வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாட்டின் அடிப்படை கருத்தியலா இருக்கு. இப்ப வினை சொற்கள், காலம், இடம், பதிலி சொற்கள் ஆகியவை வாய்பாட்டு உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கினை எடுக்கின்றன. இந்த நிலைகள்ல இந்த வாய்மொழி வாழ்பாட்டு கோட்பாடு ஆய்வை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஜாகில் ஹார்ட் சங்க பாடல்களை ஒரு 3 அடுக்கா பிரிக்கிறாரு. முன்ன சொன்னதுதான். முதல் அடுக்குல பாணர், கோடியர், வைரியர் உள்ளிட்ட கலைக்குழாத்தினர். 2ஆம் அடுக்கில் கிணை வாசிப்பவர்கள், அகவுணர்கள். 3ஆம் அடுக்கில் உயர்நிலை புலவர்கள். இப்ப சங்க இலக்கிய தொகுப்புல எது பாணருக்குரியவை, எது புலவர்களால் பாடப்பட்டவைன்றது பகுத்தறிவது மிகவும் கடினம். ஏனென்றால் பாவனை பாடல்களும் சங்க இலக்கியத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த வீரகால பாடல்கள் வீரநிலை கால பாடல்கள் எல்லாமே புலவருக்குரியவை. அந்த பாடல்கள் அரசவை விருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு எடுக்குது. புரவலர்களை இரவா புகழுடன் வைப்பது புலவர்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கு. இப்ப வாய்மொழியாக பாடப்பட்ட பாடல்கள் பாணர், கோடியர், வைரியர் உள்ளிட்டோர் இசைக்கருவிகளின் துணையுடன் அரசவையில் பாடியவை. அவை வாய்மொழியிலிருந்து எழுத்திற்கு புலவர்களால் கொண்டு செல்லப்பட்டு செவ்வியல் தன்மை பெற்ற நிலை. பிற்காலத்தில் புலவர்களே தம்மை கலை குழாத்தினராக கற்பனை செய்து கொண்டு பாடிய பாவனை பாடல்கள் அப்படின்ட்டு சங்க பாடல்களுடைய வரலாற்றை கட்டமைச்சுட்டு நம்மளால போலாம். இப்ப இந்த வாய்பாட்டு தன்மைக்கு வாங்க, ஒரே ஒரு சான்று மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி வாய்மொழி வாய்பாட்டை கண்டறியதன் மூலமாக என்ன பயன், அந்த ஒரு கருத்தோட நான் இந்த
உரையை நிறைவு செய்யறேன். இப்ப மலை, அருவிய மலை, இது வந்து ஒரு முதல்ல மலை, அப்புறம் அருவிய மலை, ஒளிரிலங்கு அருவிய மலை, களிறு தரு விறகின் வேட்கும் ஒளிரிலங்கு அருவிய மலை, வெண்கோட்டு களிறு தரும் விறகின் வேட்கும் ஒளிரிலங்கு அருவிய மலை. அதுக்கப்புறம் இந்த வாய்பாட்டோட ஒரு அடை சேருது. செந்தி பேணிய முனிவர் வெண்கோட்டு களிறு தரும் விறகின் வேட்கும் ஒளிரிலங்கு அருவிய மலை. இப்போ சுருக்கமா சொல்லணும்னா, எயிறு, இளங்கெயிறு, இப்படி வந்து ஒரு பெயருக்கு முன்னாடி அடை போட்டுக்கிட்டே போற தன்மை இருக்கு இல்லைங்களா? எந்த அளவுக்கு அடை கூடுதோ அந்த அளவுக்கு அந்த பாடல் வாய்மொழி வாய்பாட்டு தன்மையை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுதான் தமிழனுடைய ஆய்வு முடிவா இருக்கு. இந்த அடிப்படையில பாடல்கள் எல்லாம் எடுத்து அப்படியே கூறு கூறா பிரிச்சுட்டு வரும்பொழுது இந்த பாட்டுல என்ன ஸ்பெஷல்னா, ரொம்ப பழங்கால ஒரு வாய்பாட்டு முறையினுடைய பயன்படுத்தத்துல அந்தணர்கள் வேள்வி அப்படிங்கிற ஒரு கூறு வரும்பொழுது இது ஏன் இடைச்செருகளா இருக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தை தமிழனோர்கள் முன்வைக்கிறார். இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த பெயரடைகளை அவதானித்து அவற்றை வகைப்படுத்தி பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, இடைச்செருகளையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆய்வு முடிவாக இந்த இடத்துல தமிழன் முன்வைக்கிறார். அப்ப ஒரு பக்கம் 2 அடையே இல்லாம வர சில பாடல்களும் இருக்கு. அது என்னன்னா, பிற்காலத்தில் உருவான அற இலக்கியங்களுக்கு முன்மாதிரியாக அந்த பாடல்கள் இருக்கு. இப்ப வந்து வழிபடுவோரை வல்லரித்தி, இந்த 10வது பாட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும், கமல் குய் அடிசில். அதுக்கப்புறம் நெய்தலம் காணல் நெடியோர். மத்தபடி முன்ன சொன்னோம் இல்லையா, இந்த எயிறு, இலங்கையிறு, இல்லைன்னா மலை, அருவிய மலை, இந்த மாதிரி வந்து பெயரடை கொண்டு நீட்டிக்கிட்டே போற மரபே இல்லாத பாடல்களும் சங்க இலக்கியத்துல இருக்கு. ஆனா அவை வந்து அந்த கால வரிசையில எங்க வந்து நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிற்காலத்துல தான் வந்து நிற்கும். பிற்கால அற இலக்கியங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும். அப்ப சங்க பாடல்கள் முழுவதுமே வந்து வாய்மொழியாக பாடப்பட்டவை இல்லை, இது முக்கியமான கருத்து. ஆனா பெயரில் முடிக்கின்ற அடைகளின் தொடர் சங்கிலி அமைப்ப வாய்மொழி வாய்பாட்டு தன்மையில அது பெற்றிருக்கு. எனவே தொன்ம காலத்திலிருந்து நினைவெடுக்கலினூடாக பாடகர்களின் மொழியில் அவை வந்து பயணித்து வந்திருக்கு. ஒரு பெயரடை வந்து சும்மா எல்லாம் போட்டு பாடிட மாட்டாங்க, அது பல நெடுங்காலமா அந்த நினைவெடுக்கலினூடாக பயணப்பட்டு வந்திருக்கு. அரசியல், சடங்கு, சமூகம், குடும்ப அமைப்புகளின் கால மாறுபாட்டால் சொற்கள் மாறி இருந்தாலும் அவற்றை கொடுக்கின்ற அடிப்படையில், அதாவது பயன்படுத்துற முறையில மாற்றம் இல்லை. 3 விதமான வாக்கிய அமைப்புகளையும் வாய்பாட்டு தன்மைகளையும் சங்க பாடல்களை காண முடியுதா தமிழவன் சொல்றாரு. ஓரடைகளை கொண்டவை நனந்தலை உலகம். 2ஆம் அமைப்பு ஈரடைகளை கொண்டவை, தன் நரும் காணம். 3ஆம் அமைப்பு அடைகள் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளுடன் அமைவது. பார்த்தோம்னா ஆற்றுப்படையில இந்த தன்மையை பார்க்கலாம். வாய்பாட்டு தன்மை கொண்டதும் அத்தன்மை அற்றதுமான வாக்கிய சேர்க்கைகள் கூட எதுல இருக்கு, சங்க பாடல்கள்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு காலத்தை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். கிமு 2க்கு முன்னாடி சங்க காலம், சங்க இலக்கியம் வாய்மொழியாக பாடப்பட்ட காலம். 2-4 சங்க இலக்கியம் எழுத்து மரபுக்குட்பட்ட நீண்ட காலம். கிபி 4 ஒட்டிய காலம் இன்றைக்கு கிடைக்கும் சங்க கால கவிதை வடிவம் உறுதிப்பட்ட காலம். அதே நேரம் சங்க இலக்கிய மொழிநடை உருவாக்கம் எப்படி இருந்திருக்கு, சங்க இலக்கியத்தில் காணப்படும் பெயர் முன் ஓரடையும் ஈரடையும் கொண்ட வாய்பாட்டு தன்மை கொண்ட அமைப்பு, சங்க இலக்கியத்தில் காணப்படும் பெயர் முன் ஓரடையும் ஈரடையும் பிரிந்து வாய்பாட்டு தன்மை சிதையும் அமைப்பு, 3வது கட்டமான பெயர் முன் வாய்பாட்டு தன்மை கொண்டதும் இல்லாததுமான அடைகள் கொண்டதும் அடைகள் இல்லாததுமான வாக்கிய துணுக்குகள் கொண்டதுமான அமைப்பு. அப்ப இன்னைக்கு நாம பாக்குற சங்க இலக்கியம் இந்த அச்சு வடிவத்தோட மட்டுமே நம்ம அதை தொடர்பு படுத்தக்கூடாது. அது ஒரு நீண்ட நெடிய காலகட்டத்தினுடைய கொடையா இருக்கு, அமைப்பாக்கமா இருக்கு. இதைத்தான் தமிழனுடைய ஆய்வும் உறுதி செய்து என்கிற இந்த நிலையில நான் தமிழனுடைய பழந்தமிழ் இலக்கிய ஆய்வு குறித்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. தற்போது பங்கேற்பாளர்களுக்கு ஏதேனும் சந்தேகம், கருத்துக்கள் இருப்பின் மிக சுருக்கமாக தெரிவித்துக்கலாம், நேரம் கருதி. ஐயங்களின் கேட்கலாம், கால தாமதம் செய்ய வேண்டாம்.
எங்களுக்கு இல்லைன்னா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததுக்கு போயிடலாங்க. ஜெயந்தி எதுவும் கேட்குறீங்களா? சரி, நன்றி. நம்ம அடுத்த உரைக்கு போகலாம். அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் ஆய்வாளர் திரு ஜமாலன் அவர்கள். திரு ஜமாலன் தமிழ் ஆய்வுலகம் நன்கறிந்த ஆய்வாளர். உடல் அரசியல், பிரதியில் கிளைக்கும் பிம்பங்கள், மொழியும் நிலமும், சொற்களால் நெய்யப்படும் உலகு, குடியாண்மை சமூகம், நுண்பாசிசமும் உள்ளிட்ட பல நூல்களின் ஆசிரியர். பின்னவீனத்துவம், மார்க்சியம் உள்ளிட்ட நவீன கோட்பாட்டு ஆய்வுகளில் தம்மை இணைத்துக் கொண்டு தமிழ் ஆய்வுகளை நிகழ்த்தி வருபவர். தமிழ் திறனாய்வில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பினை ஆற்றி வருபவர். தற்போது திரு ஜமாலன் அவர்களை தமிழவனின் பார்வையில் தொல் தமிழும் புது தமிழும் எனும் பொருண்மையில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு பேசலாங்க. காதல விழுதுங்களா? விழுதுங்க, பேசலாங்க. முதலில் தமிழவன் குறித்து இந்த கருத்தரங்கிற்கு என்னை அழைத்ததற்காக ஜேஎன்யூ பல்கலைக்கழக தமிழ்துறை மற்றும் பேராசிரியர் தாமோதரன் அரவிந்தன் அவர்களுக்கும் எனது நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிறதுக்கு முன்பாகவே இது குறித்த கட்டுரை விரிவாக எழுதிட்டோம். இப்ப நேரம் கருதி அதில் உள்ள முக்கியமான புள்ளிகளை மட்டும் சுட்டி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல ஒரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, ராம் சக்கர் சொன்ன மாதிரி தமிழவன் சார், நாச்சிமுத்து சார், தாமோதரன் சார் கூட நான் பார்த்ததில்லை. முதல் முறையாக இந்த மெய்நிகர் மூலமாக சந்திக்கிறேன். இன்னும் பல பேராசிரியர்கள் இதில் இருக்காங்க. காசி மாரியப்பன், பஞ்சாங்கம் போடுவதெல்லாம் கூட இருக்கிறாங்க. பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அடிப்படையில ஒரு பேராசிரியர் இல்லை, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான எனக்கான ஒரு தகுதியாக நான் கருதுவது தமிழவனோட ஒரு மாணவன் என்ற முறையில இதை நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து வர்ற ஆளு. இதுல தமிழவன் பார்வையில் தொல் தமிழும் புது தமிழும் அப்படிங்கிறது தான் எனக்கு தரப்பட்டிருக்க தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி யோசிக்கும் போது எனக்கு சில சிக்கல்கள் ஆரம்பத்துல இருந்தது. என்னன்னா, நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? ஏன்னா இப்ப தமிழவனோட மொழிதல் கோட்பாட்டுல தொல்காப்பியத்திலிருந்து ஒரு விஷயத்த சொல்லுவார் இல்லைங்களா, முன்னம் அப்படின்னு. ஒரு பேச்சோ எழுத்தோ உருவாகுவதற்கு ஒரு முன்னம் நமக்கு ரொம்ப அவசியம். யாரை முன்னமாக வைத்து எழுதுவதுங்கிறது தான் நம்மளுடைய எழுத்தை தீர்மானிக்கிறது. அப்படி யோசிக்கும் போது மாணவர்கள், பேராசிரியர்கள் மத்தியில இப்ப தமிழவன் பார்வையில் பழந்தமிழ், புது தமிழ் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. அப்புறம் அதை பத்தி தீவிரமா யோசிக்கும் போது ஒரு கருத்தாக்கமாக இந்த உரையாடலை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். இப்படி நான் சொல்றது காரணம் என்னன்னா, அவரோட இப்ப நம்ம நண்பர்கள் 2 பேர் பேசினாங்க இல்லைங்களா. அப்ப மோகனா அவரோட பழந்தமிழ் ஆய்வுகளை பற்றி இந்த சிறப்பா சில விஷயங்கள் சொன்னாங்க. தமிழவனோட உண்மையிலேயே இயக்க புலம் கவிதை தான். அவர் கவிதையை பற்றி தமிழ் அவர் எழுதிய அளவிற்கு யாருமே எழுதலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அதை பற்றி ராம் சந்தோஷ் ரொம்ப சிறப்பாக சொன்னாரு. அப்ப நான் இதை என்ன பண்றேன்னா, ஒரு எப்படின்னா ஒரு டிஸ்கஷனுக்காக, ஒரு உரையாடலுக்கான ஒரு டிஸ்கசிவ் ஃபார்மேட்ல தான் இந்த என்னுடைய கட்டுரையை பிரசன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுல முழுக்க பழசு புதுசு போன்ற வார்த்தைகள் குறித்து நான் தீவிரமா சிந்திக்கணும். இப்படி ஏன் தீவிரமா சிந்திக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அதுதான் தமிழவனோட முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா பழசு புதுசு என்ற இருமை எதிர்வு கருத்தாக்கத்திற்கு எதிரான ஒரு சிந்தனை முறையை தமிழ்ல கொண்டு வந்தவர்னு பார்த்தா அது தமிழவன் தான். அதை பழசையும் புதுசையும் நாம் எப்படி கையாள்வது? ஏன்னா இந்த பழசுங்கிற வார்த்தையே பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல நவீனத்துவம் உருவானதுக்கு பிறகுதான் பழைய சமூகத்தை குறிப்பதற்காக பழசு, பழையது போன்ற வார்த்தைகளை நம்ம பிரயோகிக்கிறோம். அப்ப நவீனம் என்பது புதுசு இல்லை. அப்ப இந்த பழமை, புதுமை இந்த 2 வார்த்தையையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், தமிழவனதை எப்படி நம்மை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த கட்டுரையோட மையமே. அவர் அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வைத்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பழமை என்பது தொன்மை என்ற பொருளிலும், ஒரு மரபான தொன்மையான ஒரு தமிழை தான் அவர் பழந்தமிழ் என்பதை அப்படி மாத்துறாரு.
அந்த ஷிஃப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஷிஃப்ட். அடுத்தது புது தமிழ்னு சொல்றத வந்து நவீன தமிழ் அப்படிங்கிற ஒரு சிந்தனை முறைக்குள்ள கொண்டு வர்றார். இதுதான் தமிழ்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு ஷிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். அப்ப தொல்தமிழ்னா என்ன அப்படிங்கிறத அதுக்கு ஒரு கால எல்லை வரையறுக்கிறோம். என்னன்னா தொல்காப்பியத்திலிருந்து காலனிய காலம் வரையிலான தமிழை வந்து ஒரு தொல்தமிழாக நாம் கருதி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு காலத்தை வரையறுக்கிறது. அதற்கு பிறகு காலனியத்திற்கு பிந்திய காலகட்டம் அதான் நவீன தமிழ். இந்த தொல்தமிழையும் நவீன தமிழையும் இணைக்கிற ஒரு முக்கியமான புள்ளியாக தமிழனுடைய பார்வை என்பது இயங்குது. அந்த இடத்துலதான் தமிழனோட மொத்த ஆய்வு புலமும் துவக்கம் கொள்கிறது. ராம் சம்பந்தோட சொன்னார்ல, அவர் மார்க்சியராக இருந்து கொண்டு கவிதையை பற்றி அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, ஏன்னா இங்க மார்க்சியர்களே முதல்ல மார்க்சியத்தை சரியாக புரிந்து கொண்டாங்கிற சிக்கல்லாம் இருக்கு. அதனால இப்ப இந்த இரண்டு கால எல்லைகளை இணைத்த ஒரு திறனாய்வு பரப்புல தான் தமிழ் அவன் இயங்குறாரு. அப்ப தமிழோட பழந்தமிழ் குறித்த தமிழ் ஆய்வுகள் அத்தனையுமே நவீன கோட்பாடுகளிலிருந்து அந்த பழந்தமிழை தொல்தமிழாக, நமது தொன்மையாக, நம்ம செவ்வியல் தமிழ்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு தொன்மை தமிழாக அதை அவர் மாற்றுறார். அந்த மரபை கொண்டு வருகிறார். இந்த பழமையை பேசுவதனால் ஏற்படக்கூடிய பெருமையோ பழம்பெருமையோ இல்லாத ஒரு நவீன சிந்தனை முறைக்குள்ளார அந்த பழைய தமிழ் பின்னணிகளை இப்ப அவங்க மோகனா சுட்டி காட்டினாங்க பார்த்தீங்களா, பொறுமை தொன்மை, இந்த இது மாதிரி பல்வேறு மேலைத்தீய கோட்பாட்டு அறிஞர்களின் ஆய்வுகளை உள்வாங்கி அதை தமிழ்படுத்துவது அப்படிங்கிற முறையில வந்து அவரு கொண்டு வர்றார். நம்ம அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லி அதனாலதான் அவரால் வந்து சங்க அகப்பாடல்ல இருந்து ராம் சந்தோஷோட நவீன கவிதை வரைக்கும், ஏன்னா ராம் சந்தோஷோட நவீன கவிதை நான் சொல்றது தமிழ்ல வரக்கூடிய கவிதைகள்ல கொஞ்சம் ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு கவிதைகளை சொல்லக்கூடியவர் ராம் சந்தோஷ். இந்த ரெண்டையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து அவரால் ஆய்வு செய்யணும். இப்ப நீங்க பழந்தமிழ் ஆய்வு செய்யக்கூடியவங்கள்ட்ட போய் நவீன தமிழ் பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது, நவீன தமிழை பத்தி பேசுறவங்கள்ட்ட பழந்தமிழத்தை பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா இந்த ரெண்டு பிறப்பையுமே இணைத்து பழந்தமிழ் என்ற சொல்லையே முழுக்க ஒரு தொல் தமிழாகவும் பொது தமிழ் என்பதை ஒரு நவீன தமிழாகவும் மாற்றுறாரு. அது எப்படி அந்த கருத்தாக்கமாக அதையெல்லாம் மாற்றுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம விரிவா என்னுடைய உரையில வந்து எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்ல முயற்சி. அப்ப தமிழனுடைய திறனாய்வு வருகை அப்படி என்பதை கிட்டத்தட்ட சசூர் வந்து முதல் நூல் எழுதும் போது அதை லிங்குஸ்டிக் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு மொழியியல் திருப்பு முனையை வந்து தமிழன் உருவாக்குறார் தமிழ் சிந்தனை மரபுல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை மொழி என்பது ஒரு பரிமாற்று கருவி என்ற சிந்தனை முறை தான் நமக்கு இருந்தது. நான் என்ன சொல்றேனோ அதை நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை தான் இருந்தது. மொழி என்பது ஒரு ஊடக என்ற அளவுல இருந்ததை தமிழவனோட சிந்தனை முறையும் தமிழவன் புதிய கோட்பாடுகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர் எழுதிய எழுத்துக்களும் சேர்ந்து என்ன பண்ணுது, அதை முற்றிலுமாக மாற்றியமைக்கிறது. மொழி என்பது ஒரு அமைப்பியல் சார்ந்த சிந்தனை முறைக்கு அவர் கொண்டு வர்றாரு. அதான் நான் லிங்குஸ்டிக் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய, இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய நெரேட்டிவ், நீங்க பாத்தீங்கன்னா எந்த டிவியை திறந்தீங்கனாலும் அவங்க ஒரு நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு பேசுவாங்க. அதே மாதிரி டிஸ்கோர்ஸ், சொல்லாடல், இந்த மாதிரி இந்த எடுத்துரைப்பு, கதையாடல், பிரதி போன்ற பல்வேறு புதிய சொற்களை தமிழுக்குள் கொண்டு வருவது. சொற்களை கொண்டு வருவதல்ல, அந்த சொற்களுக்கு பின்னால் பல்வேறு கருத்தாக்கங்களையும் ஒரு தமிழுக்கு கொண்டு வர. இப்ப பழந்தமிழ்ல பணுவல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த பணுவல் என்ற சொல்லை பிரதி என்ற சொல்லுக்கு இவர் கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய சிட்டு நடக்குது. அது வந்து அந்த சிட்டு தான் அவரோட முக்கியமான ஒரு சிந்தனை புலமாக நான் கருதுறேன். அதனால ஒரே வரியில சொன்னா, பழந்தமிழ் என்பதை தொல்தமிழாகவும் புது தமிழ் என்பதை நவீன தமிழாகவும் மாற்றி வைத்ததுதான் தமிழனோட முக்கியமான ஒரு பார்வையாக நான் கருதுறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த அவரோட பொதுவான ஒரு சிந்தனை. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இலக்கியம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இலக்கியம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கான பதிலை எல்லாம் தமிழனோட நூல்கள் வந்து தரக்கூடியதாக நம்ம அமைகிறது. தமிழோட மொத்த சிந்தனை முறையில என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் இந்த சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாறணும். அப்பதான் அது சமூக மாற்றம் என்பது நிகழும் என்பதை வந்து தமிழவன் தன்னுடைய எழுத்துக்களின் அடியநாதனமாக வச்சு பேசுறார். அப்ப அறிவார்ந்த சமூகம் உருவாக வேண்டும் என்றால் உணர்ச்சிகரமான தமிழ் என்பது அறிவார்ந்த தமிழாக மாறணும். இந்த மாற்றத்தை வந்து அவர் தன்னுடைய ஆய்வு மூலமாக நிகழ்த்துறார். அறிவுபூர்வமாக போய் புரிந்து கொள்வது. இலக்கியம் என்பது
வெறும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயம் அல்ல, அது ஒரு புதிய அறிவை கட்டமைக்கிற ஒரு விஷயமாக மாற வேண்டும். அப்ப இலக்கியம் என்பது ஒரு அறிவு புலனாக மாறணும் என்ற கருத்தை வந்து அவர் தன்னுடைய தொடர் திறனாய்வுகள் வைக்கிறார். பல்வேறு நூல்களை பற்றிய, இப்ப அவர் நச்சினார்க்கினியரோ அல்லது தங்க பாடல்களையே எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்ப சமீப காலங்கள்ல பாடப்பட்ட பாடல்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள் அவர் வைப்பது என்பது இந்த அமைப்பு சார்ந்த ஒரு சிந்தனையை தான். ஒரு இலக்கியம் என்பது ஒரு அறிவு புலனாக நமக்குள்ள மாறணும். அதுதான், அதிலிருந்து தான் அவர் பெரியாருக்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகிறார். ஏன்னா பெரியார் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகத்தை கட்ட வேண்டும் என்றார். ஏன் அவர் பாரதிதாசன் ஒரு முக்கியமான புள்ளியை முன்வைக்கிறார். பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்த சொன்னாங்க. பாரதியோட முடிந்து விட்டது. அது ரொம்ப ஒரு புதிய கருத்து, ஒரு முக்கியமான கருத்தும் கூட. நம்ம அப்படி சொன்னாங்க பாருங்க. என்ன, அதாவது இந்த சமயம் சார்ந்த தமிழ் என்பது பாரதியோட டிஸ்கண்டினியூ ஆகி பாரதிதாசன் வந்து வேற ஒரு, அது அறிவார்ந்த தமிழ் வருகிறது. அதுலதான் தமிழவன் வந்து அந்த பாரதிதாசன் பண்றது அந்த இடத்துல. ஸோ ஒரு வெறும் உணர்ச்சிகரமான விஷயங்களாக இல்லாமல் அறிவார்ந்த சிந்தனை முறையை உருவாக்கக்கூடியதாக நமது ஆய்வு முறை வழியாக கிடைக்கக்கூடிய சிந்தனை மாற வேண்டும். இதுதான் வந்து பிராக்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. நம்ம நடைமுறைனா ஏதோ போய் தெருவில் கோஷம் போடுவதோ போராடுவதோ எல்லாம் நடைமுறை. ஒரு சமூகத்தின் அறிவை இடையீடு செய்வதன் மூலமாக மாற்றுவது. இந்த மாற்றத்தை தான் அவருடைய திறனாய்வு முறையாக நான் என்னுடைய வாசிப்புல நான் புரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து. இப்ப நம்ம தலைப்புல உள்ள 3 முக்கியமான கருத்தாக்கங்களை பத்தி நான் விளக்கிட்டு என்னுடைய உரையை முடித்துதான். ஒண்ணு வந்து தமிழவனின் பார்வை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தலைப்புல தமிழவனின் பார்வையில் என்ன தொல்தமிழும் புது தமிழுங்கிறது தலைப்பு. அப்ப தமிழவனின் பார்வை, தொல்தமிழ், நவீன தமிழ், அதாவது புது தமிழ் என்பதை நான் நவீன தமிழ் என்பதாக இந்த 3ஐயும் வந்து நாம வரையறுத்துக் கொள்வது, புரிந்து கொள்வது. அப்ப இந்த தமிழவன் பார்வை அப்படிங்கிறது என்ன? ஏன்னா தமிழவனின் சிந்தனை புலம் என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் தமிழவன் என்பது வந்து ஒரு 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 கருத்தாக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு புதிய சிந்தனை முறையை, ஒரு புதிய அறிவாய்வு முறையை வந்து தமிழ்ல வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வாளராக அவர் இருப்பதால நாம வந்து இந்த தமிழவன் சிந்தனை புலம் என்பதை நோக்கி நகர வேண்டும். அது வெறும் ஒரு திறனாய்வு, அதாவது வெறும் ஒரு மெத்தடாலஜி மட்டுமா இல்லாமல் எப்படி சிந்திப்பது என்பதை கூட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக நாம் அவரை வாசிக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான விஷயமாக நான் இங்க முன்வைக்க வேண்டும். ஏன்னா கருத்தாக்கம்ங்கிறது ஒரு தனியாக ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனா ஒரு தனியான ஒரு ஆய்வு கருவி. நம்ம ஏன் அந்த தமிழவனுடைய பார்வையை ஒரு கான்செப்ட் நான் சொல்றேன்னா, இந்த புதுசு பழசு ரொம்ப பழமை இருக்குது, நான் ரொம்ப புதுசா ஒண்ணு சொல்றேன், இப்படி போன்ற வாதங்களை எல்லாம் அவர் நிராகரித்து விட்டு தமிழ் என்பது எப்போதுமே தொடர்ந்து தன்னை எப்படி வந்து நவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதிலிருந்து அவருடைய மொத்த ஆய்வும் துவங்குது. அதை தான் நான் கருத்தாக்கம் சொன்னேன். அப்ப நவீனமாக சிந்தித்தல், அதை வந்து அவருடைய நூல்களே எழுதுகிறார். நவீனமாதல்னா என்ன, எது நவீனமாதல், எப்படி நாம் நவீனமாக மாற வேண்டும். வெறுமனே நாம வந்து ரொம்ப மாடர்னாக பேண்ட சட்டோ போட்டுக்கிட்டே நல்ல ஒரு ஹைஃபையா போன் பின்லாம் வைத்துக் கொண்டிருப்பதனால் நாம் நவீனமாகி விடுவதில்லை. நாம் நவீனமாக வேண்டும் என்றால் நாம் நவீனமாக சிந்திக்க வேண்டும். ஜாதி, மதம், இது போன்ற பழமையான கருத்தாக்கங்களுக்கு நேர் எதிரான ஒரு நவீன சிந்தனை முறையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் நமது ஆய்வு பார்வை ஒரு விமர்சன ரீதியான, திறனாய்வு ரீதியான ஒரு ஆய்வு பார்வை நமக்கு வேண்டும். அந்த ஆய்வு பார்வையை தரக்கூடியதாக தான் தமிழனுடைய இந்த மொத்த ஆய்வு புலமும் இருப்பதாக நான் கருதுகிறேன். அடுத்தது, இலக்கியத்தை அறிவியல் அடிப்படையில் எப்படி அணுகுவது என்ற ஒரு முறையியலை வந்து அவர் தொடர்ந்து வைப்பார். அதன் மூலமாக தான் அவர் வந்து அந்த பழந்தமிழ் என்பதை தொல்தமிழாக பார்ப்பது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா எதுக்கு எடுத்தாலும் தொல்காப்பியன்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் அகநானூறுன்றீங்க, புறநானூறுங்க, தமிழ்ல வர வேலையே இல்லை. இந்த சரிப்பான ஒரு வாதம் என்பது தமிழவனை படிக்கும்போது ஏற்படாது. ஏன் ஏற்படாதுன்னா அவற்றை எல்லாமே அவர் வந்து என்ன பண்றாருன்னா புதிய மொழி தளங்கள்ல கொண்டு வர்றார். இப்படி சொல்லும் போது சொன்மை பொருண்மைன்னு தொல்காப்பியர் சொன்னாரு, அதுவும் அவரு சசூர் சொல்ற சிக்னிஃபைடும் ஒன்னா, இதெல்லாம் ரொம்ப முடிச்சு போட்டு பேசுற மாதிரி இருக்கு என்பது போன்ற வாதங்கள் வந்து இங்க முன்வைக்கப்படுகிறது. நம்ம அது எப்படி, அதுதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நாம இன்றைய பார்வையில் இருந்துதான் பழைய காலத்தை அல்லது நமக்கு முந்தைய கடந்த காலத்தை
இப்ப கிளீனா சொன்னா கடந்த காலம் என்பது நவீன காலத்தினுடைய ஒரு கட்டமைப்பு தான். நவீன காலத்தினுடைய அரசியல், நவீன கால வாழ்க்கை, நவீன சிந்தனை முறையிலிருந்து நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கடந்த காலம் என்பது. அதை தமிழவன் மிக சரியாக தன்னுடைய ஆய்வு முறைகள்ல கட்டமைக்கிறார். அதனாலதான் அவரால் நச்சினார் கிணியரையும் அவங்க இப்ப சொன்னாங்கல்ல ஒரு மேற்கத்திய கோட்பாட்டறிஞர்களையும் ஒப்பிட்டு அவரால் அதால பார்க்க முடியும். அது வெறும் ஒப்பீடு மட்டும் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒரு பார்வை இருக்கு, அதையெல்லாம் ஒரு பின்னாடி அவரோட புக்கில் மறுக்கிறாரு. பூக்கோவோட கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு தமிழவன் பேசும்போது சொல்றாரு, நம்ம என்ன நினைக்கிறான்னா நமக்கு முன்னாடி உள்ளவனுக்கு அறிவு இருக்காது, அதாவது ஆதிவாசிகளுக்கு அறிவு இருக்காது, அறிவு என்பது நேர்கோட்டில வளர்ந்து கொண்டே வருகிறது என்ற சிந்தனை நமக்கு இருக்கு. வளர்ச்சி என்பது நேர்கோட்டிலே இருக்குது, அப்படிப்பட்டது அல்ல. வளர்ச்சி என்பது தாறுமாறாக எப்படி வேண்டுமானால் வளரலாம். நம்மளோட மிகச்சிறந்த அறிவார்ந்த விஷயங்களை அவர்கள் அணுகி இருக்கலாம் என்ற கருத்தாக்கத்திலிருந்து அவர்களை பற்றிய, அதாவது பழந்தமிழர்கள் தொல்தமிழர்களை பற்றிய கருத்துக்களை அவர் கற்றமைக்கிறார். அப்புறம் அவர் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டுமே பேசக்கூடிய முறையிலிருந்து விலகி பன்முகப்பட்ட பொருள்கள் உண்டு என்ற ஒரு சிந்தனை முறையை தமிழவன் கொண்டு வர்றாரு. இன்னைக்கு நம்ம மல்டிபிளிசிட்டி நிறைய பேசுறோம். 80களுக்கு முன்பாக அதை பற்றிய பேச்சு என்பது ரொம்ப கம்மி. ஒரு கவிதைக்கோ அல்லது ஒரு நாவலுக்கோ ஒரு பொருளை கண்டுபிடித்து விட்டால் பேசுவாங்க. அந்த ஒரு பொருளை ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பத்தை கண்டுபிடிப்பார்கள். இப்படி பல பொருளுமே அதுக்குள்ளி இருக்கிறது என்கின்ற ஒரு ஜனநாயக தன்மையை யாரும் கொடுக்கறது. அப்ப அந்த இலக்கியத்துக்குள்ளி இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரசி, லிட்டரரி டெமோக்ரசி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் அதுல கொண்டு வர்றார். அந்த இலக்கியங்களை ஆய்வு செய்யும் பொழுது அதில் அந்த ஆய்வுபூர்வமாக பல்வேறு கருத்துகளுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பன்முகப்பட்ட அர்த்தங்களின் சாத்தியப்பாடுகளை ஒரு இலக்கியத்துக்குள்ள எப்படி உருவாக்கலாம் என்பதை குறித்த முறையை அவர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட முக்கியமான மற்றொரு பங்களிப்புன்னு சொன்னீங்கன்னா, மொழிதல் கோட்பாடு பத்தி தொடர்ந்து சொன்னாங்க. அந்த கூற்று மரபை மொழிதல் கோட்பாடை நான் நேரடியா பக்தியில இருந்து மொழிதல் கோட்பாடுனா என்ன, டயலாஜிக்கல் இமேஜினேஷன் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு தேரி புக் எழுதிட்டு ஒரு 10 புக்கை படிக்கலாம், அல்லது ஒரு 4 என்சைக்ளோபீடியாவில் இருக்கிற குறிப்புகளை வைத்துக் கொண்டு ஒரு நூல் எழுதிடுறது, அது முக்கியம் இல்லை. அதை தமிழ் படுத்துவதற்கு தமிழோட மொத்த பார்வையும் பார்த்தீங்கன்னா எல்லா நவீன கோட்பாடுகளிலையும் அதனுடைய வேர், அதை நம்ம வேறுன்னு இப்ப சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வேறுன்னு சொன்னோம்னா அது மறுபடியும் ஆணி வேறு, மரம், வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு நம்ம போயிடுவோம். அவர் நினைக்கிறாருன்னா ரைசோமேட்டிக்கா அங்கங்க முளைக்குது. அது போன்று தொல்காப்பியத்தில் ஒரு அறிவு முளைச்சிருக்கும், அந்த அறிவு அப்பா இருந்திருக்கும், அதோட முடிச்சு போயிருக்கும். வேற ஒரு சங்ககால காப்பிய காலத்துல ஒண்ணு முளைச்சிருக்கும், பக்தி காலத்துல ஒண்ணு முளைச்சிருக்கும். ஸோ அப்படி அறிவு என்பது எங்கெங்கெல்லாம் படர்ந்து முளைக்கிறது என்பதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும்ங்கிறது தான் ஒரு அடிப்படையான பார்வை. அந்த பார்வையில் இருந்தது அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த டயலாஜிக்கல் தியரிய தமிழ் மரபிலிருந்து கூற்று மரபிலிருந்து அவர் எடுத்துருவாரு. இது ஏதோ வலிந்து திணித்ததெல்லாம் அது உண்மைதான். ஏன்னா கூற்று மரபில் திட்டவட்டமாக சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பக்தின்னு சொல்றாரு. உடனே பக்தின் இப்ப சொல்றதை கொண்டு போய் நீங்க ஏன் பிற்காலத்துல இணைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வராது. ஏன்னா இதுதான் நாம் அறிவை நேர்கோட்டில் புரிந்து கொள்வதனால் வரக்கூடிய விளைவு. எல்லாமே 1ல இருந்து 100 நோக்கி போகும், 2, 3, 4 போகும் என்ற சிந்தனை முறை இருக்குல்ல, அந்த சிந்தனை முறை ஒரு பாசிஸ்டிக் திங்கிங், அதாவது ஒரு எதேச்சதிகார சிந்தனை முறை. அந்த சிந்தனை முறை இன்று ஒரு பரவலான பார்வையாக நம்ம எல்லாருக்கும் மாறி இருக்கு. அந்த சிந்தனை முறைக்கு எதிராக பல்வேறு இடங்களில் அப்படி பார்க்கும் பொழுதுதான் இவர் நாச்சிமுத்தையா சரியா சொன்னார் பாருங்க, நாம இலக்கியம், தமிழ் இலக்கியம் என்பது தலித் இலக்கியம் தான். அது கரெக்ட். ஏன்னா அப்படி நாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டவர்களோட இலக்கியம் என்பது அது ஒரு அறிவு பூர்வமானதா இருக்கும் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்வது. எளிய மக்களுக்கு அறிவு இருக்கும், எளிய மக்களின் இலக்கியங்களில் அறிவுபூர்வமானது என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு எதேச்சதிகார மனோபாவம் இருக்கும். இலக்கியம் என்பது எலைட்டுக்கானது என்ற கருத்தை நொறுக்கி தள்ளுவதாக இந்த சிந்தனை முறை அமைகிறது. ஸோ எல்லோரிடமும் எல்லா விதமான சிந்தனைக்கான சாத்தியங்களும் இருக்கிறது. எல்லா சாத்தியங்களையும் ஒரு ஆய்வாளன், திறனாய்வாளன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அவர் வைக்கிறார். அதிலிருந்து தான் கூற்று மரபிலிருந்து பக்தியினோட இந்த மொழிதல் கோட்பாடு என்ற அந்த விஷயத்தை அவர் விரிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ல ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய முடிவுகள் இருக்குங்க. அதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியலை முற்றிலுமாக விலக்கிவிட்டு அறிவுபூர்வமாக நாம் சிந்திக்க வேண்டும், அறிவார்ந்த தளத்திலிருந்து விஷயங்களை அணுக வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டு முறை. அதிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கராரான கோட்பாட்டு வடிவமைப்பு வர்றாரு. அதுல இருந்து அமைப்பியல்
வருது. அமைப்பியலில் இருந்து இங்க பல்வேறு சிந்தனை முறையும் வருது. கிட்டத்தட்ட 84 அமைப்பியல் வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸிஸ்டென்டலிசம் வந்துச்சு, அந்நியமாதல் வந்துச்சு, அதோட அமைப்பியல் வந்தது என்று. அதுக்கு உண்மையில அமைப்பியல் என்பது வந்து இவற்றிலிருந்தெல்லாம் மாறுபட்டது. எக்ஸிஸ்டென்டலிசத்துக்கு எதிரானது அமைப்பியல். அந்த கோட்பாடுகளை படித்தவர்களுக்கு தெரியும். அப்ப அமைப்பியல் என்ற சிந்தனை முறையை அவர் அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு தமிழ் திறனாய்வு முறையிலேயே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டதுங்கிறத நாம வந்து இங்க பதிவு செய்ய வேண்டியவராக இருக்கிறோம். அதிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா, வெறுமனே அப்படியே அந்த கோட்பாடுகளை கொண்டு வந்து அப்படியே இங்க திணிக்காம ஒரு தமிழ் வயப்பட்ட அமைப்பியல் திறனாய்வு முறையை உருவாக்கணும் அப்படின்னு அவர் கருதுறாரு. அதுதான் அவருடைய 2வது முக்கியமான ஒரு பங்களிப்பாங்க. என்னன்னா, அமைப்பியலை அதுல இருந்துதான் ஒரு தொல்காப்பியத்துல போய் சொன்மை, பொருண்மை, இந்த அமைப்பு இதையெல்லாம் தேடி எடுத்துட்டு வர்றாரு. அது எடுத்துட்டு வர்றதனுடைய காரணம் என்னன்னா, நாம் வந்து உலக அளவில் சிந்தித்தவர்கள் இழைத்தவர்கள் அல்ல என்ற ஒரு கருத்து. இந்த இழைத்தவர்கள் என்ற கருத்துக்குள்ளார நமக்கு ஒரு பாசிஸ்டிக் டெண்டன்சி வந்துடும். அதை நாம் எச்சரிக்கையாக விமர்சிக்கணும். நம்ம மூத்த தமிழ், உலகத்திலே முன்னேறி பிறந்த தமிழ்னு சொல்லும் போது ஒரு தமிழ் பாசிசமாக மாறக்கூடிய சிந்தனையில் இருந்து நாம் விலகி, தமிழ் என்பது எப்படி ஒரு சிறந்த ஒரு அறிவியக்கமாக இந்த சமூகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. அதனாலதான் இத்தனை ஆண்டு கழித்தும் அது இப்பயும் நிக்குது. அந்த அறிவியக்கத்தை சரியாக பிடித்து கொண்டு வருவதற்கு தான் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தமிழ் வயப்பட்ட அமைப்பியல் திறனாய்வு முறையை உருவாக்கணும். அதுல இருந்தா ஒரு கூற்று கோட்பாடு, தொன்மை, பொருண்மை, அப்புறம் இந்த பின்னாடி அவங்க சொன்னாங்கல்ல ஆகு பெயரன், இது குறித்த விஷயங்கள், இதையெல்லாம் வந்து அவரு முழுக்க அந்த கோட்பாட்டு சட்டத்தில் கொண்டு பொறுத்துறாரு. அதுல உதாரணமா அந்த பெரிதாவோட எழுதுதல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த இந்த பார்வையில் இருந்து அவரு கொண்டு வர்றாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமா தமிழ் திறனாய்வு முறையில இருந்த அந்த தர நிர்ணய வாதம் இருக்குங்க, அதை வந்து சுத்தமா தமிழனோட வருகை காலி பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். தர நிர்ணயவாதம்ன்றது இன்னைக்கு திறனாய்வு முறையில இல்லை. அது சொல்வதற்கு கூச்சப்படுற ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. தர நிர்ணயம்னா இது சிறந்தது, இது வந்து மோசமானது என்று 2 வாதத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் முடிப்பது. தரத்தை நிர்ணயம் செய்வதுன்ற ஒரு நீதித்துவ நோக்கு இருக்குல்ல, அந்த நோக்கை வந்து உடைச்சிட்டு எல்லாவற்றிற்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு, அந்த பங்களிப்பு சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா மறுக்கப்படுகிறதா என்ற ரீதியில் மட்டுமே பார்க்கிறதுங்கிற ஒரு பார்வை வந்து அவர் உருவாக்கியிருக்கார். அடுத்து 3வது தமிழ்ல வந்து அந்த பிரதி குறித்த சிந்தனை, இது வந்து தமிழவன் தான் முதலாக கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வர்றதுனால ஏதோ ஏற்கனவே பண்ணுவல்னாங்க, நூல்னு சொன்னாங்க, இவர் பிரதின்னு சொல்லிட்டார் அப்படி என்று அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நேரம் குறைவாக இருக்கு. அப்ப அந்த பிரதி என்பது எல்லாவற்றையுமே ஒரு பிரதியாக பார்ப்பது என்ற பார்வை இருக்குல்ல, அப்ப தொல்காப்பியமா இருக்கட்டும் அல்லது ஒரு மருந்து சீட்டா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே பிரதியாக பார்ப்பது என்ற பார்வையை வந்து அவரு கொண்டு வர்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு பார்வை. அடுத்தது மேற்கத்திய திறனாய்வு மரபும் தமிழ் மரபும் ஒன்றிணையும் புள்ளிகளை தொடர்ந்து தேடி கண்டுபிடித்து தமிழ்ல முன்வைப்பதுங்கிறது. அப்புறம் இந்த பழமைவாதம் பற்றி இதையெல்லாம் பற்றி மிக நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய கட்டுரைகளை பற்றிலாம் நான் விரிவாக பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி தமிழ் ஆய்வு தோற்றம் என்பது ஆங்கில தத்துவ பின்னணியிலும் தான் உருவாகிறது. தமிழ் இலக்கிய கல்வியில் காலப்போக்கில் மேற்கத்திய மரபு தமிழின் மரபும் சங்கமம் கொள்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து தமிழ். அப்ப மேற்கத்திய மரபும் தமிழ் மரபும் சங்கமம் கொள்ளக்கூடிய புள்ளியில் இருந்துதான் அவருடைய மொத்த ஆய்வும் வருது. அதிலிருந்து அவரு திறனாய்வு என்பதை வந்து வெறும் ஒரு ஆராய்ச்சி செயல்பாடு என்பதாக இல்லாமல் ஒரு படைப்பாக்க செயல்பாடாக மாற்றுவதற்கு திறனாய்வு என்பது ஒரு படைப்பு திறன் தான் என்ற கருத்தை வந்து தமிழனுடைய எழுத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்க. அது படைப்பாற்றல் மிக்க திறனாய்வை உருவாக்குவது. திறனையோ என்பதே ஒரு படைப்பு தான். இங்க வந்து படைப்பிலக்கியம் கோட்பாடுன்னு ஒரு பெரிய சண்டை தமிழ் சூழல் இருக்கு. அப்ப திறனாய்வு என்பதே ஒரு படைப்பிலக்கியத்துக்கான அடிப்படையை கொண்டதுதான் என்ற விஷயத்தை அவர் கொண்டு வருவது. அப்புறம் ஒரு பிரதிக்கு பல்வேறு உரைகள் ஏன் சாத்தியமாகிறது போன்ற கேள்வி இருக்குல்ல, காலங்காலமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இப்ப அவங்க மோகனா அந்த இடைவெளி பற்றி பேசுனாங்க இல்லைங்களா, சொல்லுக்கும் அர்த்தத்துக்குமான இடைவெளி, அந்த இடைவெளிக்குள்ளார வந்து ஆளாளுக்கு இட்டு நிரப்புவது. அதுல நச்சினார் கிண்ணியர் வந்து எப்படி தன்னுடைய வேதாந்த சிந்தனையிலிருந்து அதை நிரப்புகிறார் என்ற விஷயத்தெல்லாம் அவர் விவரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 2க்கு இடையிலோட இடைகுறித்தன்மையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சொல்றாரு. அடுத்து முக்கியமான ஒரு கருத்தாக்கம் என்னன்னா அகம்புறம் பற்றியது. அகம்புறம் பற்றிய தமிழனுடைய கருத்து என்பது தமிழ் மரபு சிந்தனையாளர்களுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு தளத்துல வருது. நம்ம பொதுவாக அகம்னா குடும்பம்,
காதல் இப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம். புறம்னா போர், வீரம் இப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம். அகம் புறம் என்பது அது அல்ல. அகம் என்பது ஒரு வெளி, ஒரு ஸ்பேஸ். புறம் என்பது வேற ஒரு ஸ்பேஸ். அது இந்த ரெண்டு ஸ்பேஸும் இணையக்கூடிய ஒரு இடத்துலதான் இலக்கியம், திறனாய்வு போன்ற விஷயங்களை எல்லாம் வருகிறது. தமிழ் என்பது இந்த ரெண்டும் இணையும் ஒரு வெளியில் தான் உருவாக்கம் கொள்கிறது என்கிறது தமிழனோட ஒரு ஆழமான ஒரு பார்வை. அதிலிருந்து எப்படி தமிழ் கூட்டு நனவிலி உருவாகுகிறது, அந்த கூட்டு நனவிலி தமிழ்ல என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் விளக்குகிறார். எனக்கு இப்ப நேரமின்மையானால் அதை விரிவா சொல்ல முடியல. ஐந்தாவது அவரோட முக்கியமான இது வந்து நாடக வழக்கு, உலக வழக்கு என்பதை இந்த அகம் புறம் என்பதோடு அவர் இணைக்கிற அந்த பாங்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, நாடக வழக்கு என்பதை உலக வழக்கு என்பதையும் அகம் புறம் என்ற கருத்தாக்கங்களோடு இணைத்து அந்த கருத்தாக்கங்கள் இருந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சமூக அமைப்பிற்கான முறைகளையும் அது உருவாக்குறாரு. இப்ப மார்க்சியம் சொல்றதுல அடித்தளம் மேற்கட்டுமானம், இது வரைக்கும் நம்ம அந்த சிந்தனையை நம்ம வந்து கொண்டு வந்து இணைக்க முடியும். என்னுடைய கட்டுரையில நீங்க அதை படிச்சீங்கன்னா கொஞ்சம் விரிவான அதை பத்தி எழுதியிருக்கிறேன். உலக வழக்கு என்பது இலக்கியம் என்பது அகமாகவும் சமூகம் என்பது புறமாகவும், இலக்கியம் என்பது நாடக வழக்கு, சமூகம் என்பது உலக வழக்கு என்பதுதான் வந்து நமக்கு தெரியும் தொல்காப்பியத்தில். இந்த ரெண்டையும் ஒரு இலக்கியம் என்பது எப்படி ஒரு அகமாக மாறுகிறது ஒரு சமூகத்துக்கு, இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதிலிருந்து தான் இலக்கியத்தின் மூலமாக அல்லது திறனாய்வுகளின் மூலமாக ஒரு புதிய சமூகத்திற்கான சிந்தனை முறைகளை உருவாக்க முடியும், ஒரு புதிய தன்னிலைகளை உருவாக்க முடியுங்கிற கருத்துக்கு அவர் வர்றாரு. அப்புறம் இந்த ஆகு பெயர் அன்மொழி தொகையை வந்து நவீன கோட்பாட்டுல பேச்சு எழுத்து என்ற முரணோடு அவர் கொண்டு வந்து நினைக்கிறார். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. அதை வந்து விரிவா பேசணும்னா நம்ம தெரியுதா அவனுடைய எழுத்துனா என்ன, எழுத்தியக்கம்னா என்ன என்பதோடு அதை இணைச்சு நம்ம பேசணும். அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வைக்கிறார். ஆகு பெயர் அன்மொழி தொகை என்பது இதை இலக்கணத்துக்குள்ளார எப்படி பேச்சு எழுத்தாக உருவாகும் பொழுது எப்படி இது வருது அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க வந்து இப்ப இவரெல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். யாக்கப்சனோட கருத்துக்களை எல்லாம் படிச்சீங்கன்னா வந்து ஒரு இலக்கியத்துல ஏன் ஒரு உருவகம் ஓமை எல்லாம் எங்க வந்து இல்பேச்சுல இருந்து அது உருவாகுது என்பதெல்லாம் சொல்றாங்க. நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றதுனால உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு புரியல. இவரோட ரொம்ப முக்கியமான இன்னொரு கருத்தாக்கம் வந்து இந்த பூக்கோவோட ஒப்புமை சிந்தனை அடிப்படையில வந்து ஐந்திணை கோட்பாட்டை இணைச்சி ஒரு கருத்தாக்கத்தை வைக்கிறார். அது ரொம்ப விரிவா எழுதப்பட வேண்டிய கருத்தாக்கம். தமிழன் அதை போற போக்குல ஒரு முன்னுரையில சொல்லிட்டு போறாரு. நான் அதை வந்து ரொம்ப விரிவாகவே ஒரு அட்டவணையாகவே போட்டு பார்த்தேன். அதுல வந்து எப்படி பூக்கோ வந்து 5 வித ஒப்புமைகளை, அந்த 5 விதமா, அந்த ஒரு ஒப்புமை என்பது 5 விதமான லேயர்ல செயல்படும் என்று கூறுகிறார். அந்த 5ஐயும் இணைத்து எப்படி இந்த ஐந்திணை பாகுபாடு கோட்பாட்டுக்குள்ள வைத்து பார்ப்பது, எப்படி, அதாவது ரொம்ப பேசிக்காக போய், அதாவது ரொம்ப அடிப்படையான முறைக்கே போயிடுறாரு. மொழி என்பது வந்து எப்படி சப்தத்தை ஒழுங்குபடுத்துவதனால் உருவாகுது, அப்படி உருவானது பிறகு பொருட்களோடு எப்படி ஒப்பிட்டதுக்கு பெயரிடுதல் வருகிறது, இப்படியெல்லாம் அதை நம்ம விரிவுபடுத்திட்டே போலாம். தமிழன் சொல்வது என்பது ஒரு பாராகிராஃப் தான். நாம் வந்து அதை ரொம்ப, அது வந்து நமக்கு அந்த சிந்தனையை கிளறக்கூடியதாக அமைந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அவரோட ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல், சிறுகதை, புரைநடை போன்றவற்றை எல்லாமே தமிழ் மரபில் இருந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு சார்ஜை வைக்கிறார். இப்ப சமீபத்துல வந்த யூலியா கிறிஸ்தவா நூல்ல அவர் வைக்கிற முக்கியமான சார்ஜ் அதுதான். ஏன் தமிழ் நாவல் வந்து, தமிழ் இலக்கிய சிறுகதைகள் வந்து இப்படி இருக்கு என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஐரோப்பிய மரபிலிருந்து ஐரோப்பிய நாவலும் ஐரோப்பிய சிறுகதையும் உருவானது போல் ஏன் தமிழ் மரபிலிருந்து தமிழ் நாவலும் தமிழ் சிறுகதையும் உருவாகவில்லை என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். இதுக்கு வந்து யூலியா கிறிஸ்தவா சொல்றாங்க, நாவல் மரபில் இருந்தான் வர வேண்டும்னு அவங்க வாசகத்தை எடுத்துக்கொண்டு இதை வாதம் உட்படுத்துறாரு. அப்ப இது வந்து ஆய்வாளர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மரபு. ஏன்னா தமிழ்ல வந்து கூற்று மரபு இல்ல, கதை சொல்லும் மரபு இருந்தது. அந்த கதை சொல்லும் மரபில் இருந்து தமிழ் சிறுகதை ஏன் உருவாகவில்லை, அந்த கதை சொல்லும் மரபிலிருந்து ஏன் தமிழ் நாவல் மரபு உருவாகவில்லை என்ற விஷயத்தை வந்து அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தமிழ் இந்த மேற்கத்திய மரபில் இருந்து யதார்த்தவாதம் ஒரு டாமினேட்டிங், ஒரு அதிகார, ஒரு இலக்கிய உத்தியாக மாறுச்சுன்னா, தமிழ்லையும் அதே உத்தி தொடர்ந்து யதார்த்தவாதத்திலேயே எழுதுவது என்பது நாவல் உத்தியாக இங்கு மாறுவதனால் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களையும் அவர் பேசுறாரு. அப்ப இன்னும் நான் வந்து இப்ப கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். அப்புறம் வந்து தேசிய சிந்தனை வந்து என் உற்பத்தியாகும் இடம், மொழியிலிருந்து எப்படி ஒரு தேசிய சிந்தனை உற்பத்தி ஆகிறது, தமிழ் இலக்கியத்தின் மூலமாக எப்படி ஒரு சிறந்த பண்பாட்டை கட்ட முடியும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து அவர்களோட நூல்களில் நாம் மகழ்ந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து
இந்த தமிழில் மொழி கடந்த நிலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த மொழி கடந்த நிலை குறித்த அவருடைய பார்வை அங்கிருந்து தான் இந்த கவித்துவம், அவர் சொன்னார்ல, கவித்துவம்ங்கிறதுக்கு வந்து நீங்க விளக்கமே சொல்ல முடியாது, கடவுள் மாதிரி அதை டிஃபைனே பண்ண முடியாத ஒரு கோட்பாடா இருப்பார். ஸோ அதையெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப சயின்டிபிக்கா ஏதாவது அதை வந்து வரையறுக்க முடியுமாங்கிற முயற்சி வந்து தொடர்ந்து அவருடைய திறனாய்வு பரப்புகள்ல வந்து கொண்டே இருக்குது. இந்த நெடுநாள் வாடை குறித்து அவரோட ஆய்வு அவங்க ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போனாங்க. அதுல வந்து ஒரு மேஜிக்கல் கியூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு. மேஜிக்கல் கியூர்ங்கிற வார்த்தையை படிக்கும் போது எனக்கு டெல்லிஸ் கத்தாரியோட கிளினிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் எஸ்ஐஸ்னு ஒரு இலக்கியம் பத்தி அவங்க சொல்லும்போதுன்னு சொல்லுவாங்க, இலக்கியம் என்பது ஒரு சமூகத்தின் நோய்க்குறிகளை கண்டுபிடிப்பதோடு அந்த நோய்க்குறிகளுக்கான மருந்தையும் கிளினிக்கலாக அதை எப்படி சரி செய்வது என்பதையும் கூட ஒரு இலக்கியத்தால் செய்ய முடியுங்கிற கருத்தாக்கத்தை வந்து அந்த நெடுநாள் வாடகையோட அந்த கவிதையின் உள்ளமைப்பு உறைந்து கவிதையாக உருப்பெறுகிறது அப்படின்னு ஒரே வரியில சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு மந்திரத்தன்மையானால அந்த தோழியினுடைய இது கியூர் ஆகுதுன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நான் அதிகமா எடுத்துட்டேன். நான் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கடைசியா சுருக்கமா அந்த 5 பாயிண்ட்கள் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீ கேள்விகள் கேட்டீங்கன்னா நம்ம பேசலாம், டைம் இருந்தா. தமிழவனின் பார்வை என்பது பழந்தமிழை நவீன கோட்பாடுகளின் வழியாக தொல்தமிழாக மாற்றி அதனை மரபுகளின் வழி நவீன தமிழின் ஒரு உள்ளமைப்பாக மாற்றுகிறது. அது பாயிண்ட் 1. 2வது, தொல்தமிழும் நவீன தமிழும் இணையும் புள்ளியே அவரோட ஆய்வு பார்வையினுடைய முக்கியமான புள்ளியா இருக்கு. அதனால நவீனமும் ரெண்டும் அந்த மீட்டிங் பாயிண்ட்ல தான் அவரோட மொத்த திறனாய்வு பார்வையும் வருகிறது. அடுத்து வந்து தொல்தமிழுக்கு ஒரு உலகளாவிய தன்மை தர வேண்டும் என்ற கருத்தை வந்து தொடர்ந்து அவர் வலியுறுத்துறாரு. அந்த உலகளாவிய தன்மைக்காக அவர் வந்து பல்வேறு மேற்கத்திய கோட்பாடுகளோட தமிழ் சிந்தனையை இணைத்து பேசுறாரு. அந்த உலகளாவிய தன்மை என்ற ஒரு யூனிவர்சல் அந்த தன்மையை வந்து தமிழுக்கு தருவதற்கு அவருடைய திறனாய்வு என்பது தொடர் செயல்பாடாக மாறி இருக்கிறது. அப்புறம் தொல்தமிழ் என்பது அடிப்படையில் ஒரு அறிவார்ந்த மரபு, அதை நாம் வந்து உணர்ச்சிகரமான மரபாக மாற்றக்கூடாது. அதுல இருந்து அவர் இன்குலாப் மீதான விமர்சனம்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் என்ன ஒரு உணர்ச்சிகரமான மரபா மாற்றக்கூடாதுன்னு. இப்ப பாரதிதாசன் வந்து ஒரு உணர்ச்சிகரமா தானே பாடினார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அவர் உண்மையிலேயே பாரதிதாசன் உணர்ச்சிகரமாக பாடினாரா இல்லையா என்பது குறித்து கூட நான் ஒரு கட்டுரையை தனியாக எழுதியிருக்கேன். பாரதிதாசன் எப்படி வந்து அறிவு மரபுல வந்து அவர் என்பதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து அறிவு மரபை மீட்டெடுப்பதே அவரோட நவீன தமிழ். நவீன தமிழ்னு அவர் சொல்வது என்னன்னா, தமிழோட அறிவு மரபை மீட்டெடுப்பதுதான். அதுக்கப்புறம் உரைநடையும் நாவலும் சிறுகதையும் போன்றவை தமிழ் இதிலிருந்து தமிழினுடைய கூற்று இந்த கதை மரபிலிருந்து வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றாரு. தமிழ் உணர்வு மரபிலிருந்து கவிதை வந்திருக்கு, அதே மாதிரி தமிழ் அறிவு மரபிலிருந்து நாவலும் சிறுகதையும் உருப்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்து அவரோட இதுக்குள்ளார இருக்கு. அப்புறம் தமிழ் நவீனத்துவங்கிறது வெறும் பத்திரிகை எழுத்தாக இங்கு மாறி இருக்கிறது. அந்த பத்திரிகை எழுத்திலிருந்து தமிழ் எழுத்து முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. அதனாலேயே அவருடைய எழுத்தோ அல்லது அவரை சார்ந்து எழுதக்கூடிய நாங்களோ எழுதும் பொழுது ஒரு அப்ஸ்கியூரிட்டி, ஒரு புரிதலின்மை, ஒரு தெளிவின்மை, ஒரு குழப்பமான எழுத்து முறையாக எல்லாராலும் வாசிக்கப்படுகிறது. அது அப்படி வாசிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அது நீங்க வந்து அறிவுபூர்வமாக உங்களை என்கேஜ் பண்ணணுங்கிறது தான், வாசகனை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு எழுத்து முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவரோட அடிப்படையான திறனாய்வு பார்வையாக இருக்கிறது. இதுதான் அவர் பழந்தமிழ் என்பதையும் புது தமிழ் குறித்தும் அவருக்கு இருந்த பார்வை. அதிலிருந்து பழந்தமிழை தொல்தமிழாகவும் புது தமிழை நவீன தமிழாகவும் மாற்றும் பொழுது ஏற்பட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் தான் தமிழோட மொத்த ஆய்வு பலம் என்று நான் கருதுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கேள்விகள் இருந்தால் நம்ம விவாதிக்கிறோம். நன்றிங்க சார். ஏற்கனவே நேரம் கடந்துருச்சு. பங்கேற்பாளர்கள் காலதாமதம் செய்யாமல் கேள்விகள் இருப்பின் சுருக்கமாக, மிக மிக சுருக்கமாக கேட்கலாம். சார் வணக்கம், சு விக்னேஷ். நீங்க சொல்றீங்கல்ல, அந்த முதல்ல சொன்னீங்க பழந்தமிழ்ங்கிறது தொல்தமிழ், புதுத்தமிழ்ங்கிறது நவீன தமிழ்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த நவீனமாதல் பகுதியில வந்து நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த பழமை கருத்தியல புறந்தள்ளி திறனாய்வுத்தன்மை வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அறிவியல் தன்மையோடு சிந்திக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கடந்த காலம்ங்கிறதே நவீன காலத்தினுடைய கட்டமைப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த விஷயத்தையும் பழந்தமிழ்ங்கிறது தொல்தமிழ், புதுத்தமிழ்ங்கிறது நவீன தமிழ்னு சொல்றீங்கல்ல, இது ஒரு மாதிரி அப்போ நவீனம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தா இருந்திருக்கு அப்படின்னு நீங்க அது எப்படி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இல்ல நவீனத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். நீங்க வந்து அது புதுசுன்னு புரிஞ்சுக்காதீங்க. நியூன்னு ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, மாடர்ன் ஒரு வார்த்தை இருக்கு.
மாடர்னிட்டிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். நீங்க இன்னைக்கு வந்து மாடர்னிட்டிங்கிறது வந்து ஒரு புதிய சமூகத்தை, ஏன்னா அந்த மாடர்னிசம் பத்தி பேசினா நிறைய பேசணும். அதுல இருந்தா நம்ம அந்த நவீன தமிழ், அதாவது தொல்பழங்காலத்துல நவீன தமிழ் இருந்ததானா இருந்தது. எப்படி நம்ம இருந்ததுன்னு சொல்றோம்னா, இப்ப தொன்மை, பொருண்மை, குறிப்பான், குறிப்பீடு போன்ற வார்த்தைகளை வந்து நம்ம தொல்காப்பியத்துல பயன்படுத்தும் போது அது ஒரு நவீன தமிழ் தானே. ஏன்னா நவீன சிந்தனை முறையில் இருந்துதான் அது உருவாகுது. அதனால அதை நம்ம சொல்றோம். ஏன்னா நவீனம் என்பதை நீங்க வந்து புதுத்து பழத்து என்று சிந்தி முறைக்குள்ளார சிக்க கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அதனால வரலாறு நம்ம எப்படி பாக்குறோம்னா, கடந்த காலம், நீங்க வந்து நினைவு, மறதி அப்படின்னு 2 விஷயம் இருக்கீங்களா. அது வந்து கடந்த காலம்ங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய நினைவு தான், வேற ஒண்ணும் கிடையாது. நாம் எதை நினைத்து கொண்டிருக்கோம், எதை மறந்து விட்டோம் என்கிறதான் கடந்த காலம். மறந்ததை ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், அது அவனோட அரசியல். அது நினைவு மறதி என்பதற்குள்ளார இருக்கக்கூடிய விஷயம் தான். அதனால எப்போதுமே நம்ம கடந்த காலம் என்பது நிகழ்காலத்திற்கான தேவையிலிருந்து உருவாக்கப்படுவதுதான். அதுதான் நம்ம அடிப்படையில் சொல்றோம். அதனால நிகழ்காலத்திற்கு உருவாக்கப்படுவதனால் நீங்க தொல்காப்பியத்தை இன்னைக்கு வாசிக்கிறீங்கன்னா இன்னைக்கான தொல்காப்பியத்தை தான் வாசிக்கிறீங்க. தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியத்தை அப்படிதான் அதை நாம் நவீன தமிழ். இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற கிளாரிஃபை வேணும்னா கேளுங்க. ஏன்னா டைம் இல்லாதனால நம்ம விரிவா பேச முடியல. இல்ல விக்னேஷ், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க கால் பண்ணி கூட பேசலாம். சரிங்க சார், நன்றிங்க சார். நன்றிங்க சார். இறுதியாக ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் அமைத்துக் கொள்ளலாம். கேள்விகள் இருக்குன்னு கேட்குறீங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நீங்க இறுதியா ஐயாவுடைய ஆய்வுல 5 பகுதியை சுட்டினீங்க. அதுல பழந்தமிழ் மரபை நவீன மரபோட ஒப்பிட்டு தொல்தமிழ் மரபாக மாற்று அந்த சிந்தனையை சொன்னீங்களங்க ஐயா. அதுக்கான ஐயா எழுதினதுல சான்று, பிற ஆய்வாளர்கள் எழுதினதுக்கான சான்றுகள் இருந்தாலும் குறிப்பிடுங்க ஐயா. சான்றுகள்ங்கிறது வந்து நம்ம என்னோட கட்டுரையில அதை கொஞ்சம் விரிவா எழுதியிருக்கேம்மா. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். உதாரணமா நெடுநல்வாடை பத்தி நான் சொன்னேன்ல, அது வந்து இப்ப பழந்தமிழ் முறையில் அதை அணுகும் பொழுது நீங்க வெறும் அகம், புறம், திணை கோட்பாடு இதன் அடிப்படையில தான் அணுகிற பார்வை தான் இருந்தது. அதை ஒரு குறியக்கமாக அது என்ன சொல்றாருன்னா, நான் அந்த பகுதியை மட்டும் படிக்கிறேன் பாருங்க. நெடுநல்வாடை குறித்த அவரது ஆய்வில் கவிதையின் உள்ளமைப்பாய் உறைந்து கவிதை உருப்பெற்றிருக்கிறது என்று நவீன பார்வையில் அதை அணுகி அக்கவிதை குறித்து பேசுகிறார். அப்ப நெடுநல்வாடையை நவீன பார்வையில் இருந்து ஒரு கவிதை எப்படி உள்ளமைப்பாக உறைந்து கவிதையாக உருப்பெறுகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்படி யாருமே நெடுநல்வாடையை அணுகி இருக்க மாட்டாங்க. நீங்க பழைய மரபான ஆசிரியர்கள் எப்படி அனுப்பியிருக்கா போனா, நெடுநல்வாடை என்பது எந்த திணை, முதல்ல நீங்க திணை பாகுபாடுங்க. ஏன் இந்த திணையெல்லாம் இருக்குன்னா, அது ஒரு கான்டெக்சுவலைஸ் பண்றதுதான் என்னுடைய புரிதல்னு சொல்றேன். ஒரு அகப்பாடலை வந்து எந்த திணை துறை எதுவுமே இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா அந்த அகப்பாடலை வந்து எந்த கான்டெக்ட்லையும் வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அவங்க திணைத்துறை என்பதையெல்லாம் பேக் டிராப்லாம் கொடுத்தாதான் சரி இது முல்லை திணை, அப்ப முல்லை திணைன்னா அது இரங்கல் அப்படின்னு தான் பேசும். இந்த மாதிரி நீங்க புரிந்து கொள்வதற்காக தான் இந்த திணைத்துறையெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து கொடுக்குறாங்க அந்த பாடல்களுக்கு. அதனால வந்து நெடுநல்வாடை குறித்து இந்த பார்வை இருக்குல்ல, இது வந்து ஒரு நவீன பார்வை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தொல்தமிழை நவீன தமிழாக மாற்றுவதுங்கிறது இதுதான். பழைய அகப்பாடல்களை எடுத்துக்கொண்டு அந்த அகப்பாடல்களை ஒரு புதிய குறியியல் அமைப்புக்குள்ளார வைத்து நம்ம பேசும்பொழுது வேறு சில தளங்களும் புரிதல்களும் நமக்கு உருவாகும். இப்ப அதை தொடர்ந்து தலைவியின் துக்கத்தை சமன்படுத்த உதவும் ஒருவித மந்திரத்தன்மை வாய்ந்த குணப்படுத்தல் தோளின் குரல் வழியாக கவிதையில் செயல்படுவதை அறிகிறோம் சொல்றேன். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தலைவிக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தமும் ஒரு நோய்க்குறியும் இருக்கு. ஒரு மாதிரி நோய்மைத்தன்மையோட இருக்கா. அந்த நோய்மைத்தன்மையை தலைவி பேசி 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 அந்த நோய்மைத்தன்மை என்ன பண்றான்னா கியூர் பண்றான். இப்படி அந்த பாடல் அமைந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. இது நீங்க ஏதாவது பழந்தமிழ் ஆய்வுகளை படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கருத்தை படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த கட்டுரை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னாலும் இருக்காது. ஏன்னா பழந்தமிழ் மரபான ஆய்வாளர்களுக்கு ஒரு அதாவது எப்போதுமே ஆய்வுங்கிறது ஒரு கண்டிஷன். அவங்களுக்கு கிடைத்த இலக்கியங்கள், கிடைத்த அறிவை வைத்துக் கொண்டு அதை அவர்கள் பேசுகிறார்கள். இப்ப நமக்கு கிடைத்திருக்கிற அறிவு, நமக்கு கிடைத்த ஆய்வுகளை வைத்துக்கொண்டு நாம் பேசுறோம். இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டலோ டிவியோ இல்லாத காலத்தில் இருந்த அறிவும் இப்ப டிஜிட்டலும் டிவி இருக்கிற காலத்தில் இருக்கிற நமது அறிவும் என்பது எப்படி வேறுபட்டதா இருக்குல்ல. அதனால நம்ம தாத்தாலாம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரிதான் இதை நம்ம பார்க்கறோம். அப்ப பழந்தமிழ் ஆய்வுகளில்
அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அந்த கவிதையை எப்படி பொருள் கொள்வதுங்கிறதோட அவங்க நின்றுட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த கவிதையில் வேறு என்ன விதமான பொருட்கள் இருக்கு, வேறு என்ன விதமான சமூகம் குறித்த விஷயங்களை இது பேசுது, வேறு என்ன விதமான உளவியல் கூறுகளை இது வெளிப்படுத்துகிறது என்பதெல்லாம் பல்வேறு தளங்கள் அந்த ஆய்வுகளை கொண்டு போறோம் இல்லையா. அதுதான் நம்ம வந்து நவீன தமிழாக மாற்றுவதுங்கிறது. அந்த மேஜிக்கல் கியூர்ங்கிற வார்த்தையை நான் சொன்னீங்களா, அதாவது ஒரு இதை நீங்க மந்திரம்னா என்ன, மந்திரம் குறித்த தொல்காப்பியம் சொல்லுதுங்களா, அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன் என்னோட கட்டுரையில. மறைமொழி தானே மந்திரம் என்ப அப்படிங்கிற தொல்காப்பிய சூத்திரம். அப்புறம் மந்திரம் என்பது எப்படி லக்கானோட குறிப்பானாக செயல்பட்டு நம்ம எப்படி தடங்கு வயப்படுத்துகிறது, அதன் மூலமாக நம்ம எப்படி தூய்மை அடைகிறோம். உதாரணமா சாமி வந்து ஆடுறாங்க, சாமி வந்து ஆடுறாங்கன்னு சொன்னா அவங்க நீங்க கிராமங்கள்ல பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த சாமி வந்து ஆடுவது, பாடுவது, இது எல்லாமே தனக்குத்தானே தன்னை நோய்மையிலிருந்து வெளிப்படுத்திக் கொள்கிற ஒரு தன்மை தான். உளவியல்ல பாத்தீங்கன்னா அதை வந்து ப்ரீ அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க கட்டற்ற முறையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக தனது உள்ளார்ந்து இருக்கிற நோய் குறிகளை வெளிப்படுத்தி அதை குணப்படுத்திக் கொள்வது. அதுதான் வந்து அந்த சடங்குகளோட நோக்கமே. ஏன் வந்து சடங்கு ஒருத்தரை நீங்க சமணமொழி போட்டு உட்காருங்க, இந்த மந்திரம் பண்ணுங்க, கையை இப்படி வச்சுங்க, இப்படி எல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அது ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் உங்களை உள்ள ஈடுபடுத்தும் பொழுது அந்த உடம்பை தன்னை எறியாமல் அந்த நாடகத்தினுடைய கருத்தாக்கங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னை வந்து அதோட உப்பு கொடுத்துறதா மாறி இந்த தான் நம்ம மேஜிக்னு சொல்றோம். அந்த மேஜிக்கல் சென்ஸ் வந்து எப்படி அந்த தலைவியோட தோழியோட பாடல்ல வெளிப்படுது, அது எப்படி தலைவியை ஆற்றுப்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. இப்படிதான் வந்து நவீன சிந்தனையிலிருந்து நாம் பழந்தமிழை அணுக வேண்டும்ங்கிறது தான் தமிழவனோட பார்வையாக இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். வேற நன்றிங்க சார். நன்றிங்க சார். சரிங்க சார், கலந்துரையாடல் முடிச்சுக்கலாங்க சார். தமிழவன் சார், நீங்க எதுவும் பேசுறீங்களாங்க சார்? இல்ல, வேண்டாம் தம்பி. சரிங்க சார், நன்றிங்க சார். நிகழ்வின் இறுதியாக நன்றியுரையை வழங்க எம் துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை தமிழியலுக்கு அளப்பரிய பங்களிப்பு ஆற்றி வரும் பல தமிழ் அறிஞர்களை அடையாளப்படுத்தி அவர்கள் தமிழியலுக்கு ஆற்றிய பங்களிப்பை சிறப்பித்து வருகின்றது. அந்த வகையில் தமிழியலுக்கு பேராசிரியர் தமிழவன் ஆற்றிய பங்களிப்பு குறித்து 3 நாள் இணைய வழியாக உரைத்தொடர் நிகழ்த்துகின்றது. இந்நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை ஆற்றி சிறப்பித்த எம் துறை பேராசிரியர் துறை தலைவர் இரா அரவேந்தன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்வு சிறக்க வாழ்த்துரை வழங்கிய எம் பல்கலைக்கழகத்தில் இந்திய மொழிகள் மையத்தின் மேனாள் தலைவர் பேராசிரியர் கி நாச்சிமுத்து ஐயா அவர்களுக்கும் எம் துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 நாட்கள் நடைபெறும் இந்த உரையமர்வு இலக்கியவியல் ஆய்வுகள், கோட்பாட்டு ஆய்வுகள், படைப்பும் மொழியாக்கமும் எனும் 3 பொறுமையின் கீழ் நிகழவுள்ளது. அதன் முதல் நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இலக்கியவியல் ஆய்வுகள் எனும் பொறுமையில் 3 உரைகளும் சிறப்பாக அமைந்தது. அதில் முதலாவதாக தமிழவனும் கவிதையலும் எனும் தலைப்பில் உரையாற்றிய திரு சண்முக விமல்குமார் அவர்கள் தமிழவனின் கவிதைகளை 7 வகைகளாக பிரித்து கொண்டு அதனை பகுப்பாய்வு நோக்கில் விளக்கினார். அதாவது ஏன் இவரது கவிதைகள் தமிழ் சூழல்ல பரவலா பேசப்படல என்பதை குறித்து விரிவாக பேசினார். 2வது பகுதியாக இவருடைய உரை அமைந்தது தமிழ் கவிதை வரலாற்றில் பாரதிதாசன் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதாகவும், தமிழ் நவீன கவிதை, மேற்கத்திய நவீன கவிதை, இந்த 2க்கும் என்ன மாதிரியான வேறுபாடு இருக்கு அப்படின்றதையும், தமிழ் மரபு கவிஞர்கள் இருந்து புது கவிஞர்கள் எந்த அளவுக்கு வேறுபட்டவர்கள் என்பதையும் இவருடைய உரை அமைந்தது. அதே போல வால்ட் விட்மன், பாரதிதாசன் இவங்களை பற்றி தமிழவன் ஐயா அவர்கள் கருத்து எந்த அளவுக்கு இருக்கு, ரஷ்ய அறிஞர் மிக்கேல் பக்தனுடைய மொழிதல் கோட்பாடு தொல்காப்பியருடைய கூற்று கோட்பாடோட எந்த அளவுக்கு பொருந்திருக்கு என்பது போன்றதான கருத்துக்களை எல்லாம் தமிழவன் ஐயாவுடைய கருத்துக்கள் அடிப்படையில விமல் அவர்களுடைய உரை அமைந்தது. 2வதாக தமிழவனின் பழந்தமிழ் இலக்கிய ஆய்வுகள் எனும் தலைப்பில் உரையாற்றிய முனைவர் மோகனா அவர்கள் தமிழவன் ஐயாவுடைய
பழந்தமிழியல், அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள், வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாடு என்ற அந்த 2 நூல்களில் அமைந்துள்ள கருத்துக்களை 5 நிலைகளாக பிரித்து கொண்டு அவற்றில் உள்ள பழந்தமிழ் இலக்கிய சிந்தனைகளை எடுத்துரைப்பதாக அவர்களுடைய உரை அமைந்தது. மூன்றாவதாக தமிழவனின் பார்வையில் தொல்தமிழும் புதுத்தமிழும் எனும் தலைப்பில் உரையாற்றிய திரு ஜமாலன் ஐயா அவர்கள், தமிழவன் என்றாலே கவிதைதான், பழையது புதியது என்னும் ஒரு இருமையை கொண்டு வந்தவர் தமிழவன் ஐயா அவர்கள்தான். அதே போல தொல்தமிழையும் நவீன தமிழையும் இணைக்கும் ஒரு புள்ளி தமிழரின் கவிதையில அமைந்திருக்குது அப்படின்றத பற்றியும், பழையது புதியது என்ற இரு கால எல்லைகளை இணைக்கக்கூடிய பெருமை தமிழவன் ஐயா அவர்களையே சாரும் என்பதாகவும் பேசினார். அதே போல மேலை நாட்டு கோட்பாட்டாளர்களுடைய கோட்பாடுகளை தமிழ்ல பொருத்தி பார்க்கக்கூடிய தன்மையும் இவருடைய ஆய்வுகள்ல இருந்திருக்கிறத பற்றியும் பேசினாங்க. தமிழ் சிந்தனை மரபுல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவரும் ஐயா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும், சொல்லாடல்கள், கதையாடல், கருத்தாடல் போன்ற கலை சொல்களை தமிழ்ல கொண்டு வந்தவரும் ஐயா அவர்கள் தான். இலக்கியம் என்பது ஒரு அறிவு புலமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இலக்கியம் உணர்ச்சி மட்டும் பேசாம அறிவு புலமாகவும் அமையணும் அப்படின்றதாகவும் பேசினாங்க. அப்புறம் தமிழவனுடைய பார்வையில் தொல்தமிழ் நவீன தமிழ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதையும், பாரதி குறித்த சிந்தனை தமிழ்ல முதல்ல ஐயா தான் பேசுறதாகவும், படைப்பிலக்கியங்கள் ஐரோப்பிய மரபில் இருந்து உருவாகாம தமிழ் மரபிலிருந்தே உருவாக வேண்டும், தமிழரின் அறிவு மரபை இதன் வழியா மீட்டெடுக்கணும் அப்படின்றதாக திரு ஜமாலன் ஐயா அவர்களுடைய உரை அமைந்திருது. அந்த மூவருக்கும் எம் துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், வெளிநாட்டில் இருந்து கலந்து கொண்ட தமிழ் ஆர்வலர்களுக்கும் எம் துறை சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பு, நாளை உரை அமர்வு கோட்பாட்டு ஆய்வுகள் என்ற பொருண்மையில மாலை 6 மணிக்கு, இன்னைக்கு 6:30க்கு நடைபெற்றிருக்கும். அது மாதிரி இல்லாம நாளைக்கு 6 மணிக்கு நடைபெற இருக்கு. இதே இணைப்புல எல்லாருமே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எம் துறை சார்ந்த நிகழ்வுகள் குறித்தான பதிவுகளை ஆய்வரம் என்ற வலையொலி பக்கத்தில் காணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.